இது வேற உழுந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு என்ன அண்ணா பொன்னுசாமி என்ன செந்தமிழாளன் வந்திருக்கிறீங்க. வணக்கம் செந்தமிழாளன். உங்க குரல் கேட்கல. சேந்தன்குடி செந்தமிழாளன் அவங்க நிறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாச்சு எல்லாத்தையும் நிறுத்தி இருப்பாங்க. இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. அன்னைக்காவது எழுதியிருந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு எழுதியிருந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நேரொன்றி ஆசிரியத்தலையும் எழுதியிருந்தீங்க. இல்ல அப்ப அகவில்லை எழுதியிருந்தீங்களா? ஆரம்பிக்கலாம்ங்க ஐயா? பேசலாம், தொடங்கலாமா? சரிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய வணக்கம். என் தாய் தமிழையும் இறை பாதங்களையும் வணங்கி இன்றைய 5வது நன்னூல் வகுப்பில் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய இந்த வகுப்பு தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்து வருகிறது. இந்த வகுப்பின் ஆசிரியரான பாட்டரசர் கி பாரதிதாசன் ஐயா அவர்களை வருக வருகவென்று வரவேற்று மகிழ்கின்றேன். அத்துடன் இங்கே பயில வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இதிலே ஒரே ஒரு விடயம் நாம் நினைவில் நிறுத்த வேண்டியது, அதாவது இன்று இரவோடு ஐரோப்பிய நாடுகளிலே நேரமாற்றம் நடைபெறுகிறது. அதனால் எங்களுடைய நேரங்களில் எந்த மாற்றமும் இருக்காது. இலங்கை இந்திய நேரங்களில் மட்டுமே இனிமேல் 7:30 மணியாக இருக்கும். அதை ஐயாவுடன் பேசி அதை உறுதிப்படுத்திவிட்டு அனைவருக்கும் அறியத்தர விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த வகுப்பிலே இன்றைய வகுப்பு மிக சிறப்பாக நடைபெற்று நிறைவாக எல்லோரும் பயன்பெற அன்போடு இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய வகுப்பை ஆரம்பிப்பதற்காக ஐயா பாட்டரசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். இன்பத் தமிழே இயக்கும் நிறையே இனிமை படைத்தவளே, துன்பப் பொழுதில் துணிவை கொடுத்து துயரை துடைத்தவளே, அன்பாம் நெறியை அமிர்தாம் சுவையை அளிக்கும் அருள் வடிவே, உன்றன் புகழை உலகில் பரப்ப ஒரு நொடி மறப்பேனா, குடிக்க குடிக்க திகட்டா சுவையை கொடுக்கும் குளிர் தமிழே, கவி வடிக்க வடிக்க வளமாய் பெருகி மணக்கும் வளர் தமிழே, தொடுக்க தொடுக்க மனது மயக்கி சுடரும் உயர் தமிழே, எடுக்க எடுக்க சுரக்கும் இனிய எழுதமி வாழியவே. பேரன்புடைய பெரியோரே, பெருமை நிறைந்த பெண்டீரே, பாரன்புடைய பாவலர்கள், பசுமை தமிழின் காவலர்கள், பாவலர் அரங்கின் பயிலுகின்ற மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். உலகத்தின் பல பகுதியில் இருந்து நன்னூல் இலக்கணத்தை கேட்பதற்காக வருகின்றிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டி மகிழ்கின்றேன். காலையில் கூட மேனகா சில கேள்விகளை தொடுத்தார். எப்போதுமே மேனகா வருகின்ற போது ஐயா ஒரு 5 நிமிடங்கள் உங்களுடன் பேச வேண்டும் என்றுதான் வருவார். ஏதாவது ஒரு கேள்வியை கொண்டு எடுத்து வந்து
அந்த கேள்விக்காக என்னிடம் ஒரு 5 நிமிடங்கள் ஐயா போதுங்க ஐயா என்று வருவார்கள். காலையில் அவர்கள் 3 கேள்விகளை முன்வைத்தார்கள். அதில் 2 கேள்விகள் கவிதை ஏன் எழுத வேண்டும் என்ற ஒரு கேள்வி, வியப்பான கேள்வி. கவிதை கவிதை கற்றுக் கொடுக்கின்ற அரங்கம், இதிலே ஒரு கேள்வி கவிதை ஏன் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, எல்லா கருத்துக்களை குறித்தும் முன்னோர்கள் எழுதிவிட்டார்களே, இதற்கு மேல் எழுதுவதற்கு என்ன இருக்கிறது ஐயா என்று இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, தளிர் துளிர் என்ற 2 சொற்களுக்கும் என்ன பொருள் வேறுபாடு, எது சரி எது தவறு என்கின்ற 3 கேள்விகளை வைத்தார்கள். 2 கேள்விகளுக்கான முதல் கேள்விக்கும் இரண்டாவது கேள்விக்கான பதில் நாளைய பாட்டரங்க யாப்பு பயிற்சியிலே நான் சொல்லுவேன். துளிர் தளிர் என்பதற்கான சொல்லாட்சி இரண்டுமே, துளிர் என்பது வாழை குறுத்து மெல்ல வெளியே வருகின்ற போது வருகின்ற நிலை, அது துளிர். ஒரு செடி மெல்ல பூமி விதையை உடைத்து கொண்டு நிலத்தை பிளந்து கொண்டு மேலே வந்து அப்படி இலை 2 வருது பாருங்க, அது துளிர். அந்த இலை வளர்ந்து பெரிதாக ஆகின்ற போது அது தளிர். அந்த தளிர் பெருசாக ஆகின்ற அந்த முயற்சிக்கு பேர் தளிர். அப்ப துளிர் தளிர் என்பதை நமது 2 சொற்களாக முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். கவிதை ஏன் எழுத வேண்டும், எல்லா கவிதையும் எழுதிவிட்டார்களே, இதற்கு மேல் எழுதுவதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்விகளுக்கு நாளை அரங்கத்திலே நான் பதில் சொல்வேன். இந்த செய்தி எடுத்ததற்கு என்ன காரணம் என்றால், தொன்மையான காலத்திலே முதற்கண் இலக்கணத்தை பயில்வதற்கு முன்பு மாணவர்கள் குருகுலத்திலே சென்று இலக்கணத்தை, நன்னூல் இலக்கணம், அப்ப தொல்காப்பியம் வச்சுக்குவோம், அகத்தியம் வைத்துக் கொள்வோம், அகத்தியம் தொல்காப்பியம் போன்ற நூட்களை பயிலுகின்றதற்கு முன்பு முதலிலே நிகண்டு படிப்பார்கள். பல ஆண்டுகள், ஒரு 5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் 4 ஆண்டுகளில் நிகண்டுகளை மனப்பாடம் செய்ய வேண்டும். நம்மிடத்திலே நிகண்டுகள், எண்ணற்ற நிகண்டுகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட என்னிடம் ஒரு 50 நிகண்டுகளுக்கு மேல் நான் சேகரித்து வைத்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் ஒரு முறை மெல்ல ஐயங்கள் வருகின்ற போதெல்லாம் அவைகளை நான் பார்த்து இருக்கின்றேன். நிகண்டு படித்து அதை மனப்பாடம் செய்து, நிகண்டு என்பது ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன, சூரியன் என்றால் அதற்கு எத்தனை பெயர்கள் உண்டு, இப்படி எல்லாம் இருக்கும். தொகை என்றால் 8 தொகை என்றால் என்ன, 10 தொகை என்றால் என்ன, இப்படி பல வகையான செய்திகளை நிகண்டுகள் பெற்றிருக்கும். அகராதி போன்றுதான் இருக்கும். அகராதிக்கு முந்தைய வரவு, அகராதி பின்னால் நமக்கு முதலிலே நமக்கு தமிழிலே தோன்றிய அகராதி, வீரமாமுனிவர் தமிழகத்துக்கு சென்று முதலிலே சதுர அகராதி என்று ஒரு அகராதி, அதான் தமிழுக்கு கிடைத்த முதல் அகராதி, நல்ல அகராதி. சதுர அகராதி நிச்சயமா ஒவ்வொருத்தவங்களும் வாங்கி வச்சிருக்கணும். 4 வகையான சதுர் மதை என்றால் 4, சதுர் என்பது 4 என்ற எண்ணை குறிப்பது. அந்த 4 வகையான பிரிவுகள் கொண்டு அந்த சதுர அகராதி இருக்கும். அந்த சதுர அகராதியை அவர் முதலில் அதற்கு முன்பே தமிழில் நிகண்டுகள் அகராதியினுடைய வேலைகளை மிக பெருமையாக செய்து வைத்திருந்தன. நிகண்டுகள் பல ஆண்டுகள் கற்ற பிறகு சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம் இவைகளை கற்ற பின்பு பாட்டு இலக்கணம் கற்று அதற்கு பின்புதான் கவிதைகளை எழுதுவார்கள். இப்போது காலத்தின் கோலம், எந்த விதமான இலக்கணமும் கற்காமல் நேராக நாம் கவிதை எழுதுவதற்கு வந்துவிட்டோம். அது என் காலத்தில் கூட ஓரளவுக்கு தேடி தேடி ஒரு 80ஆம் ஆண்டை சொல்லுகிறேன். நான் எல்லாம் தேடி தேடி ஆசிரியரை தேடித்தான் பயிற்சி பெற்றேன். நான் ஆசிரியர் தேடிய கதையை ஒரு நாவலாக எழுதலாம். இலக்கணம் படிப்பதற்கு, நன்னூல் படிப்பதற்கு ஆசிரியர் எழுதிய கதை, இந்த தேடிய கதை, தொல்காப்பியம் படிப்பதற்கு ஆசிரியரை தேடிய கதை, அணி இலக்கணம் படிப்பதற்கு ஆசிரியர் தேடி, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய நாவலாக எழுதுகின்ற அளவிற்கு இந்த தேடுகின்ற படலம் எனக்கு இருந்திருக்கிறது. ஆக என் காலத்தை தேடி நாங்கள் ஒரு சிலர் படித்தோம். என்னை தொடர்ந்து என்னை விட இளையவர்கள் எல்லாம் எனக்கு பின் வந்து படித்தார்கள் என் ஆசிரியரிடத்திலே. எனக்கு முன்பும் சில பேர் படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முடித்து விட்டு போகின்ற போது நான் உள்ளே சென்று ஆசிரியர் படித்தேன். எனக்கு பின்பும் சில பேர் வந்தார்கள். என் காலத்திலே நன்னூலை படிக்க வேண்டும் என்று மாணவர்கள் வந்து படித்தார்கள். ஆனால் இன்றைக்கு முகநூல் உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு போக்கெல்லாம் இருப்பதாக இல்லை, தெரியல.
ஆசிரியர்கள் கல்லூரியிலே 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, முதுகலை, இளங்கலை என்று வருகின்ற போது அங்கே நன்னூல், யாப்பு, தொல்காப்பியம் ஆகிய நூட்கள் பாடநூலாக உள்ளன. அதற்காக ஆசிரியர்கள் பாடம் நடத்துகின்றார்கள். அதற்கான வினாக்கள் எழுதுகின்றார். அவ்வளவுதான். அதை ஒரு நன்னூல் என்பதும் தொல்காப்பியம் என்பதும் நம்முடைய மொழியின் காப்பு. எதையோ நம்ம மனப்பாடம் பண்ணுகிறோம். நன்னூலை மனப்பாடம் செய்தோமா? தொல்காப்பியத்தை மனப்பாடம் செய்தோமா? இதெல்லாம் அன்றைய ஆசிரியர்கள் செய்து வைத்திருந்தார்கள். நாம் செய்ய தவறிவிட்டோம். என் ஆசிரியர் நன்னூலை மனப்பாடமாக சொல்லுவார். 1வது நூற்பாவிலிருந்து இறுதி நூற்பா வரை அப்படியே கட என்று நன்னூல் முழுவதுமே சொல்லுவார். அப்படியே ஒன்று விடாமல் சொல்லுவார். அப்படி அவங்க காலத்துல அந்த கல்வி இருந்தது. இப்ப இல்ல. அதனால என்ன வருது? மொழியினுடைய தரம் நமக்கு குறைந்து போய் பிழைகள் நிறைந்த படைப்புகளாகவே எல்லா இடத்திலும் வருகிறது. பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் ஊடகங்கள், பேசுகின்ற ஊடகங்கள், இதழ்கள், நாளேடுகள், வார ஏடுகள், கதைகள், முகநூல்ல நாம் எழுதுகின்ற கட்டுரைகள், பெரும் பெரும் பேராசிரியர் எழுதுகின்ற கட்டுரைகள் எல்லாம் பார்க்கிறேன். அடிப்படையான செய்திகள் கூட அறியாமல் பிழையாக இருப்பதைக் கண்டு மிகவும் மனம் நொந்து போய் என்ன செய்வது? ஓரளவுக்கு பயிலரங்கத்திலே கற்பவர்களுக்காவது யாப்பிலக்கணமும் நன்னூலாவது அவர்களுக்கு பெற்றிருக்க வேண்டும். நன்னூலை முடித்துவிட்டு நம்ம தொல்காப்பியத்துக்கு போகலாம். நன்னூல் முடித்தவன் தொல்காப்பியம் மிக விரிவானது. தொல்காப்பியம் நன்னூல் சுருக்கமானது. முக்கியம் அதான். மிக விரிவானது. அசைகள் தொல்காப்பியத்திலே 4. இப்ப நன்னூல் இது நம்முடைய யாப்பிலே 2. அதாவது ஒரு சிறிய பகுதியாக இருக்கின்ற தொல்காப்பியத்திலே 27 பகுதியிலே ஒரு பகுதியாக இருக்கின்ற யாப்பியலை தொல்காப்பியம் அளவுக்கு பெரிதாக விரித்து யாப்பியலை மட்டும் யாப்பருங்கல காரிகை என்று பெரிய நூலாக செய்தார் அமிர்தசாகரர். பெரிய நூலாக செய்து அந்த பெரிய நூலுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இன்றைக்கு நாம் கவிதைகளை படைக்க வேண்டும். என்ன எப்படி இருக்கிறது? இந்த யாப்புக்காகத்தான் நாம் எழுத்து இலக்கணமும், சொல் இலக்கணமும், பொருள் இலக்கணம் என்று சொல்லப்பட்ட எல்லா இலக்கணமும் இந்த கவிதைகள் பாடுவதற்காகத்தான் சொல்லப்படுகின்றன. பிழையில்லாமல் கவிதை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு தொடக்க நிலையே நமக்கு வந்துடணும். தொடக்க நிலை நாம் எழுதுதல் பிழைகள். அப்பதான் நீங்க உங்களுக்கு ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளா ஒரு நாளைக்கு ஒரு செய்தி. இன்னைக்கு ஒரு 10 செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய வகுப்புல ஒரு 10 செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடத்தோடு வருகின்ற அந்த பிழை இல்லாமல் போகின்ற அந்த பகுதிகள் எல்லாம் நம்ம பாடத்தோடு தெரிந்து கொள்ளலாம். சென்ற முன் வகுப்பிலே நாம் அதாவது எழுத்தியல் என்பதே 12 வகையான கூறுகளுக்கு விளக்கம் தருவதுதான் நன்னூல் எழுத்தியல் பகுதி. என்ன முடிச்சுட்டோம் நம்ம. எண் என்றால் என்ன? நமது மொழியில எத்தனை எழுத்துகள்? எழுத்தின் எண்ணிக்கையை சொல்வதுதான். முதல் எழுத்து 30 என்றும் அந்த எண்ணிக்கையை சொல்லிவிட்டார். சார்பெழுத்துகள் 369 என்பது சார்பெழுத்துகள் எண்ணிக்கையை சொல்லி முடித்து விட்டார். அப்ப எண் முடிந்தது. அடுத்து பெயருக்கு வருகின்ற போது பெயரை குறித்து அவர் சொல்லி பெயர் ஒரு பொருளுக்கு எப்படி அமையும் என்ற கருத்தை தெரிவித்தார். பெயர் ஒரு பொருளுக்கு எப்படி அமையும்? நமது முன்னோர்கள் அல்லது இறைவனால், சான்றோர்களால் ஏதோ ஒரு நிலையில் இட்டு வழங்கப்பட்ட பெயர், ஏதோ ஒரு காரணத்தால் இட்டு கூட வழங்கப்பட்ட பெயராய் இருந்து காலத்தால் என்ன காரணத்துக்காக இட்டு வழங்கினார்கள் என்கின்ற அந்த காரணம் தெரியாமல் போய் நாம் அதை இன்றைக்கு வழங்குகிறோம். இட்டு வழங்குகிற போது இடுகுறி பெயர், அதாவது இடுகுறி பொது பெயர் என்றும் இடுகுறி சிறப்பு பெயர் என்றும் 2ஆக வரும் என்றும், காரண பொது பெயர் என்றும் காரண சிறப்பு பெயர் என்றும் 2ஆக வரும். அதாவது பெயர்கள் இடுகுறி பெயர் என்றும் காரண பெயர் என்றும் 2ஆக பிரியும். அதிலே இடுகுறியும் காரணமும் 2ஆக வரும். இடுகுறி பெயர் பொது பெயர் என்பது ஒரு பெயர் எல்லா பொருளுக்கும் ஒரு பெயர் வழங்கப்பட்டால் அது இடுகுறி பொது பெயர். மரம் என்ற தென்னை மரத்திற்கும் பனை மரத்திற்கும் நாம் காணுகின்ற எல்லா சந்தன மரத்திற்கும் எல்லா மரத்துக்கும் மரம் என்ற பெயர் பொதுவாக இட்டு வழங்கப்படுகிறது.
அதனால் இடுகுறி காரணப் பெயர் என்று நாம் அதற்கு இடுகுறி பொதுப்பெயர் என்ற பெயர் அதுக்கு வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நமக்கு இடுகுறியிலே நமக்கு சிறப்பு பெயராக ஒரு மரத்திற்கு நமக்கு ஒரு மரத்திற்கான பனைமரம் என்று வருகின்ற போது, தென்னை மரம் என்று வருகின்ற பொழுது, அது ஒரு மரத்துக்கான பெயரை சிறப்பாக வழங்குவது, அந்த மரத்துக்கு மட்டும் குறித்து வழங்குவதுதான் இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயரும் அது போல்தான். காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். அணி என்று வருகின்ற போது அணிமணிகள் அனைத்திற்கும் பொதுப்பெயராக அது விளங்குகிறது. அணிதலால் அது அணி. அணி என்ற அந்த பெயர் ஒரு காரணத்தோடு, அணியப்படுகின்ற காரணத்தோடு அணிகள் எல்லாத்துக்கும் அது பொதுவாக இருப்பது அணி என்ற சொல் காரண பொதுப்பெயர். அதுவே அந்த அணியிலே தனித்தனியாக வளையல், சிலம்பு, முடி என்று சரம் என்று வருகின்ற போதெல்லாம் அது ஒன்றை குறித்து வருவதால், கையிலே வளைந்த பொருளை அணிவதால் அது வளையல் என்று ஒன்றை குறித்து வருவதால் அது காரண பொதுப்பெயர் ஆனது. பெயர்கள் 2 வகையாக வரும் என்று நாம் சென்ற முன் வகுப்பிலே பார்த்தோம். அதிலே உரையாசிரியர்கள் மாறுபடுகின்ற இடம், இடுகுறி என்ற பெயரே இல்லை, எல்லாமே காரண பெயர்தான் என்று பின்வந்த உரையாசிரியர்கள் சிலருடைய கருத்தாக இருக்கிறது. நமக்குத்தான் அது மறந்து போய்விட்டதே தவிர, இறைவனும் சரி, சான்றோரும் சரி, ஏதோ ஒரு காரணத்தால் அதற்கு வைத்திருக்கிறார்கள். அந்த காரணம் நமக்கு இப்போது தெரியவில்லை. ஆகவே இடுகுறி பெயர் என்றே தமிழ் ஒன்று இல்லை, அனைத்துமே காரண பெயர்தான் என்கின்ற ஒரு கருத்து சென்ற நூற்பாவிலே பின்வந்த உரையாசிரியர்களால் சொல்லப்படுகின்றன. காரணப் பெயரோ இடுகுறி பெயரோ பெயர் அமைகின்ற விதத்தை நன்னூலார் 2ஆக வகுத்து நமக்கு உரைத்தார். அதைத் தொடர்ந்து பெயரைத் தொடர்ந்து பெயர் சொல்லிவிட்டார். இனி அவர் நமக்கு நமது எழுத்தியலிலே உள்ள எழுத்துகளின் பெயர்களை சொல்ல வேண்டும். அதாவது முதல் நூற்பா எழுத்தின் பெயருக்காக அவர் சொல்லுகின்ற முதல் நூற்பா 63வது நூற்பா. அம்முதல் ஈராறு ஆவி கம்முதன்மை மூவாறு என விளம்பினர் புலவர். அம்முதல் ஈராறு ஆவி கம்முதன்மை மூவாறு என விளம்பினர் புலவர். அகரம் முதல் ஆனா என்று தொடங்குகின்ற முதல் எழுத்திலிருந்து அவ்வண்ணா என்று முடிகின்ற உயிரெழுத்துகள் 12ம் ஆவி என்ற பெயர் பெறும் என்பதை நன்னூலார் இந்த இடத்திலே நமக்கு பெயர் சொல்கிறார். உயிரெழுத்துகளுக்கான பெயர் பொதுவா உயிரெழுத்து நமக்கு தெரியும். நமக்கு எல்லாம் நம்ம இன்றைய பாடம் நாம் எல்லாரும் ஒரு 5 வயது இல்ல 4 வயது பிள்ளைகளாக இருக்கின்ற பாடம் தான். இது எல்லாம் தெரிந்த பாடம் தான் நான் இன்றைக்கு சொல்லுகின்ற பாடம். ஆனால் சொல்லாமல் இதற்கு மேல் உள்ள பாடத்திற்கு போய்விடக் கூடாது என்பதும், இதை சொல்வதற்கான முக்கியமான காரணம், எல்லாரும் தெரியும் உயிரெழுத்து மெய்யெழுத்து யாருக்கு தெரியாது? இங்க உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு கூட தெரியும். இது என்ன ஒரு பாடம், இது என்ன யாருக்கு தெரியாதுன்னு ஐயா இதற்காக உட்காந்து ராகெல்லாம் போட்டு பாடுறாரு என்று நீங்க நினைக்க கூடும். இதுல இன்னும் உள்ள கருத்து என்ன என்றால், இதில் உள்ள பெயர் காரணம் அதை நமக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், அல்லது சில புதிதாக உள்ள இலக்கணத்துக்கு உள்ளே வந்தவர்களுக்கு இந்த பெயர் காரணம் தெரிய வேண்டும். ஆவி என்ற பெயர் எதற்காக வந்தது, உயிர் என்ற பெயர் எதற்காக வந்தது, உடல் என்ற பெயர் எதற்காக, மெய் என்ற பெயர் எதற்காக வந்தது என்ற இந்த பெயர் காரணம் என்ன. பின்வரும் இலக்கணங்கள், புணர்ச்சி இலக்கணம் எல்லாம் இந்த பெயர் சொல்லி அங்கு நூற்பா இருக்கும். புள்ளி ஓடும். அப்ப புள்ளி ஓடும்னா என்ன? மெய்யெழுத்துகள் அந்த சொல்லிலே இருக்கிற மெய்யெழுத்து ஓடிவிடும் என்று பெயர். உகரம் ஓடும் என்று சொல்லுவார். உகரம் உக்குரல் மெய்விட்டு ஓடும். மெய்ய விட்டு ஓடும்னா அந்த இடத்துல மெய்யை வைத்து விட்டு அதன் மேலே ஏறி இருக்கின்ற உகரம் ஓடிவிடும் என்று பெயர். புள்ளி, உடம்பு, மெய் என்ற சொல்லெல்லாம் பின்வரும் நூற்பாக்களிலே நமக்கு சொல்லப்படும். அதற்காக இந்த பெயர்களை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு அப்படி போற போக்குல பார்த்துக்கினே போறோம். அகரம் அதாவது 12 உயிரெழுத்துகள் ஆ முதல் அவ் வரை உள்ளது. அதை 12 ஆவி எனப்படும். ககர முதல் காணா முதல்
நகரம் வரை இன்வரை உள்ள எழுத்துகள் 18 மெய் என அழைக்கப்படும். இது கரெக்டா அவர் சொல்லிட்டார். அம்முதல் ஈராறு ஆவி கம் முதல். அது முதல் அந்த ஒரு மெய்யை நோக்கி அது முதல்னு மாறும். புணர்ச்சியில மாறும். அந்த புணர்ச்சி பின்னால தெரிஞ்சுக்கலாம். மெய் மூவாரும் என்று அந்த அந்த மூவாரும் 18 எழுத்துகள் இருக்கின்றன. மெய்யெழுத்துகள் 18 என்றும் உயிரெழுத்துகள் 12 என்றும் இந்த நூற்பாவிலே நமக்கு அவர் உரைத்திருக்கின்றார். இது எல்லாம் தெரிந்த செய்தி. இதற்கு மேல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உயிரெழுத்து என்பது பெரும்பாலான உரையாசிரியர் பின்வந்த ஒரு சில ஆசிரியர்களை தவிர பின்வந்த 20ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்கள் தங்கள் திறனாய்வின்படி இந்த உயிரெழுத்து என்கின்ற அந்த கருத்தை மறுத்து பேசுகின்ற இடங்கள் உண்டு. இருந்தாலும் ஏற்புடைய கருத்தாக இருப்பதால் அந்த கருத்தை சொல்கிறேன். உயிர் என்பது அதாவது இந்த உடல் உயிர், நம்முடைய உடலையும் உயிரையும் வைத்தே நமது முன்னோர்கள் நம்முடைய எழுத்துக்கு பெயர் வைத்தார்கள் என்று சொல்வதிலே எந்த விதமான குறையும் பிழையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதை வைத்துத்தான் எழுதுகின்ற எல்லா உரையாசிரியர்களும் இந்த உயிரெழுத்து என்றும் ஆவி என்னும் பெயர் வந்ததற்கு ஓமை ஆகு பெயராய் வந்த காரண பெயர் என்று சொல்கிறார். உவமை ஆகு பெயராய், அதாவது உடலுக்கும் இந்த உயிருக்கும் உள்ள ஓமையை கொண்டு தங்கள் படைத்த எழுத்துக்கு வைத்த காரணத்தால் ஓமை ஆகு பெயராய் வந்த காரண பெயர் என்று இதற்கான இலக்கணத்தை நமது முன்னோர்கள் உரையாசிரியர் அனைவருமே சொல்கிறார்கள். பின்வந்து ஒரு சிலர் மட்டும் சில இடங்களில் மறுக்கிறார்கள். அதை நாம் பின்னே பார்ப்போம், இறுதியிலே பார்க்கலாம். இந்த உடல், இந்த உயிரில் இந்த உடல் இந்த உடலுக்குள் இந்த உயிர் இருக்கிறது. இந்த உயிர் தனித்து இயங்குகின்ற ஆற்றல் உடையது. இந்த உடல் தனித்து இயங்காத ஆற்றல் உடையது. இது ஏற்கனவே பாடங்கள் பலமுறை நான் சொன்ன செய்திதான். உயிரை நாம் படிக்க முடியும், தனித்தும் இயங்கும். அது போய் உடலை இயக்கும். இப்ப இக்கு என்று சொல்கின்ற அந்த எழுத்தை சொல்ல வேண்டுமானால் கூட சொல்வதற்கு முதலிலே ஈனா என்ற உயிர் சேர வேண்டும். பின்னே கு என்ற குற்றியலோகரை சேர்ந்தால்தான் இக்கு இங்கு என்று அந்த இங்கு என்று சொல்கின்ற அந்த எழுத்தை சொல்வதற்கு கூட உயிரின் துணை கொண்டுதான் சொல்ல முடியும். இப்ப ஆனா என்பதற்கு அப்படி அல்ல. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு ஓசையில தானா வரும். ஆனா அவன்னா ஈனா ஈன்னா தானா வந்துன்னே இருக்கும். ஆனா உயிரெழுத்தை எழுத முடியும், மெய்யெழுத்தை எழுத முடியுமே தவிர படிக்க வேண்டுமானால் படிப்பதற்கு கூட ஒரு உயிரின் துணை வேண்டும். அப்ப துணை இருந்தால்தான் படித்து சொல்ல முடியும் என்கின்ற காரணத்தால், அந்த உயிர் சேர்ந்தால்தான் அது இயங்கும் என்ற காரணத்தால் அதற்கு மெய் என்றால் இந்த உடலுக்கான பெயர், அது அல்லது உடம்பு என்றும் இந்த பெயர் கொடுத்தார்கள். ஆக இந்த ஓமையாக நமது எழுத்துகளுக்கு பெயர் கொடுத்தது மிக சிறப்பாகவே இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. உரையாசிரியர் கருத்தும் அதுதான். எல்லாருடைய கருத்தும் அதுவாக இருக்கிறது. இதிலே உயிரெழுத்து என்று வருகின்ற போது ஆவி உயிர் என பெயர் பெறும். இந்த உயிரெழுத்துக்கு ஆவி என்ற சொல்ல அவர் நன்னூலார் மேலே பயன்படுத்தியிருக்கிறார். ஆவி என்பது பின்னே வந்த பாலச்சந்திரன் பேராசிரியர் பாவலரேறு பாலச்சந்திரன் ஐயா ஆவி என்பதை வேறு வகையாக பார்க்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வா இருக்குது அவருடைய ஆய்வு. அதாவது நன்னூலை பல இடங்களிலே அவரு நன்னூலில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுகின்றே போகிறார். ஆனால் அதற்கு அந்த குறைகள் எல்லாம் உரையாசிரியர்களே அமைதி கூறுகிறார்கள். அது இன்னொரு பக்கம் நடக்குது. அதாவது பாலச்சந்திரனாரும் ஏற்கனவே நன்னூல்ல உள்ள குறை சொன்ன இடங்களில் இலக்கண விளக்க ஆசிரியர் பல இடங்களில் நன்னூலை குறை சொல்கின்ற இடத்திற்கு எல்லாம் பின் வந்தவரை அமைதி காணுகின்ற வகையிலே உரை எழுதியிருக்கிறார்கள். அதை நாம் ஒவ்வொன்றாக காலங்கள் வரும்போது பார்க்கலாம். இப்பொழுது பாலச்சந்திரன் ஐயா ஆவி என்பதற்கு அவித்தலால் வருகின்ற ஒரு ஆவி, அதுதான் நம்ம ஆவின்னு தான் சொல்றோம். நீராவி இன்னும் சொல்றோம் இல்லைங்களா? நீராவி புட்டு வச்சா அந்த வெந்த பிறகு ஒரு ஆவி வரும். அந்த ஆவி காற்று போல வரும். அந்த ஆவி காற்று இந்த உயிரை இயக்குவதற்கு மூச்சு காற்றாக இந்த காற்று இயங்குவதால் அந்த காற்றைத்தான் ஆவி என்று நன்னூலார் சொல்லுகிறார். அதாவது உயிர் என்பது வேறு, ஆவி என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே சொல்லப்படுகின்ற ஆவி என்பது மூச்சுக்காற்றை நோக்கி ஆவி என சொல்லப்பட்டது என்ற கருத்தை நன்னூலார் இவர் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள்
தன்னுடைய ஆய்வு நுட்பமான ஆய்வுதான் இது. இருந்தாலும் அவருடைய கருத்தும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வண்ணம் இருக்கிறது. மூச்சுக்காற்றை நோக்கி ஆவி என இதற்கு பெயர் வைத்தார் என்ற கருத்து ஒரு வகையில பாலச்சந்திரன் ஐயாவுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த சில நூற்பாக்கள் இதை குறித்து சொல்லப்படுகின்ற நூற்பாக்கள் தொல்காப்பியம் எழுத்தியல்ல 8வது நூற்பா. அவுகாரம் இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிப. அவுகாரம் இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிப. அதாவது இறுதியாக அவுகாரத்தை உடைய அவ்வண்ணாவை உடைய இந்த எழுத்துகள் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிப. இன்னும் மிக அழகாக தொல்காப்பியர் உயிரென மொழிபன்னு உயிரெழுத்து என்பதை தொல்காப்பியர் தன்னுடைய 8வது நூற்பாவிலே உரைத்திருக்கின்றார். தொல்காப்பிய எழுத்தியலே நகர இருவாய் அப்படி 9வது நூற்பா. நகர இருவாய் 14 எழுத்தும் மெய்யென மொழிப. அழகா அதுக்கும் நகரத்தை இறுதியாக, அதாவது இறுதி எழுத்தாக கடைசி எழுத்தாக உடைய இருவாய் உடைய அந்த எழுத்துகள் மெய்யெழுத்துகள் 18 எழுத்தும் மெய்யென மொழிப. இதுல எண்ணிக்கையும் சொல்கின்றார். அதுக்கான பெயரையும் மெய்யென அந்த பெயரையும் இரண்டும் எண்ணும் எழுத்துமே எண்ணும் பெயருமே இந்த 2 நூற்பாலும் மிக அழகாக பொருந்திருக்கிறது. அது தொல்காப்பியருடைய கைவண்ணம். அடுத்து இலக்கண விளக்கம் அகர முதல் ஈராறும் உயிர். என்ன அழகாக ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார் இலக்கணம். அந்த நூற்பாவெல்லாம் படிக்கிறது ஒரு இன்பம். ஒரே செய்தி எல்லாம் ஒண்ணுதான். ஆனா செய்தி எல்லாம் ஒன்னா இருக்க இந்த நூற்பாவில் இருக்கின்ற அழகு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையா அந்த நூற்பாவை மிக அழகாக பின்னி இருக்கின்றாரு. அகர முதல் ஈராறும் உயிர். அவர் என்ன சொன்னாரு தொல்காப்பியர்? இறுதி எழுத்தை சொல்லி உயிர் எழுத்துன்னா என்ன மெய் எழுத்து என்னன்னு சொன்னாரு. அதே இலக்கண விதி அத முதல் எழுத்தை சொல்லி உயிர் எழுத்து என்னன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு அழகு பாருங்க. அவர் இறுதியை சொன்னார், இவர் முதல சொன்னார். இவங்களுக்குள்ள ஒரு அழகு. சொல்ல வந்தது ஒரே செய்திதான், ஆனா சொல்லுகின்ற முறை எழுத்து எல்லாம் மிக அழகாக பின்னப்பட்டுகிறது. அகர முதல் ஈராறும் உயிர் ககர முதல் மூவாறுமை. அழகாக அந்த நூற்பாயை பின்னிருக்கிறார். தொன்னூல் வெறுமா முனிவரின் தொன்னூல் ஆ முதல் ஈராறு உயிர் அழகா எழுதுறார். ஆ முதல் ஈராறு உயிர் கம் முதல் மூவாறு உடன். அவர் சொல்லுகின்ற அழக பாருங்க. ஒரே செய்திய ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற அழகு எவ்வளவு அழகா இருக்குது. அதுல அவங்க தேர்ந்து வைத்துக்கின்ற பாட்டு வகை எல்லாம் சிறப்புக்குகிறது. முத்துவீரியம் என்ற முத்துவீர ஆசிரியர் அகர முதல் உயிர் 6 அகர முதல் உயிர் 6 ககர முதல் மூவாரும் காத்திரமாகும். காத்திரம் என்றால் மெய்யாகும் என்பதைத்தான் வடமொழியிலே அவரு சொல்லியிருக்கின்றார். அகர முதல் உயிர் 6 12 ககர முதல் மூவாறு மெய்யெழுத்தாகும் என்று முத்துவேரி ஆசிரியர் இந்த நம்முடைய உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துக்களை குறித்து நமது இலக்கண நூட்கள் சொல்லுகின்ற நூற்பாக்களை பார்த்தோம். எல்லா நூற்பாலையும் நீங்கள் மனப்பாடம் செய்யாவிட்டாலும் நன்னூலை மட்டுமாவது மனப்பாடம் செய்ய வேண்டும். எப்போது கேட்டாலும் நன்னூலை புரிந்து படித்த இந்த நூற்பா உங்களுக்கு மனப்பாடம். இன்றைய இந்த 4 நூற்பா தான் நடத்த போகிறது. இந்த 4 நூற்பா ஒரே நாள் 8 வரி நம்மளால் மனப்பாடம் செய்ய முடியாதா? அம்முதல் ஈராறு ஆவி கம்முதல் மெய் மூவார் என விளம்பினர் புலவர். இதை நம்மளால மனப்பாடம் செய்ய முடியாதா? சாதாரண மனப்பாடம் செய்யல. இப்ப படிக்கின்ற பொழுது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். எப்ப கேட்டாலும் மேடையிலே மாணவர்கள் முன்னாலே உங்களுக்கு இதை எடுத்து சொல்லுகின்ற ஆற்றல் இருக்க வேண்டும். மெய் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, இந்த பெயர் வந்த காரணம் என்பதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுகின்ற ஆற்றல் இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் நூற்பா 63வது நூற்பா நிறைவுற்றது. அடுத்து நன்னூல் பாடம் 6 போடுமாறு குற்றெழுத்து. மேலே உங்களுக்கு அதாவது முதலிலே சொன்னது முதலெழுத்து என்று சொன்னது தொகை. அதிலிருந்து முதலெழுத்து உயிரெழுத்தென்றும் மெய்யெழுத்தென்றும் சொன்னது வகை. இப்பொழுது அந்த வகைக்குள்ளே குற்றெழுத்தென்றும் நெட்டெழுத்து என்றும் சொல்வது விரி. அதையும் இன்னும் கொஞ்சம் குற்றெழுத்தியே என்னென்ன, நெட்டெழுத்து என்னென்ன என்று சொல்வதெல்லாம் மிக விரி. சரிதானுங்களா? இப்ப குற்றெழுத்து
அவற்றுள் எவற்றுள் மேல நூற்பாவுல சொன்னாங்க இல்லைங்களா, அந்த நூற்பாவுல அம்முதல் ஈராறு ஆவி கம்முதல் மெய் மூவார் என விளம்பினர் புலவர். அதுல அவற்றுள் அடுத்த பாட்டு அப்படி பாடணும். அவற்றுள் என்பதற்கு மேல் உள்ளதிலிருந்து அவற்றுள் ஆ இ உ ஏ உக்குரில் ஐந்தே. இந்த 5 எழுத்தும் அ இ அகரம் இகரம் உகரம் எகரம் ஒகரம். இந்த 5 எழுத்தும் குறில் என்று 12 உயிரெழுத்துக்களில் இந்த 5 எழுத்தும் குறில் என பெயர் பெறும். அவர் தொல்காப்பியர் எழுத்துக்களை சொல்கின்ற பொழுது குற்றெழுத்து நெட்டெழுத்து என்று பெயர் சொல்வார். அவர் சொல்லுகிற நூற்பா பின்னால வரும், நீங்க பார்க்கலாம். குற்றெழுத்து நெட்டெழுத்து என்று பெயர் சொல்லுவார் நூற்பாவுல. அப்புறம் சில இடங்கள்ல குறியது நெடியதுன்னு சொல்லுவார். குறியது நெடியதுன்னு சொல்லுவார். சில இடங்கள்ல குற்றுயிர் நெட்டுயிர்னு சொல்லுவார் தொல்காப்பியர். இன்னும் சில இடங்கள்ல உயிர்மை குறில்னு சொல்லுவார். அப்ப அவர் ரெண்டா பாக்குறார். உயிரெழுத்துல இருக்கிற குறில் நெடில ஒரு வகையாகவும், உயிர்மெய் குறில் என்று மற்றொரு வகையாகவும். அந்த குறில்ல அந்த உயிர்மை குறில் எத்தனை எழுத்து வரும்? 5 எழுத்துகளோடு, இந்த உயிர் எழுத்துக்கள் 5ஓடு 18 மெய்களும் சேர்கின்ற போது அது எல்லாம் உயிர்மை குறிலாக வரும். உயிர்மை நெடிலாக வரும் என்று உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என்ற சொற்களை எல்லாம் தொல்காப்பியர் கையாளுவதை காணலாம். இந்த நமது நன்னூல ரொம்ப சுருக்கமானவர். குற்றெழுத்துன்னு சொன்னாலே கொஞ்சம், ஏன்னா அவர் எல்லாம் சுருக்கி 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 கொண்டு வர்றார். நன்னூலார் தொல்காப்பியத்தை எந்த அளவுக்கு நமக்கு சுருக்கமா சொல்ல முடியுமோ என்பதில் கவனம் கொண்டு குற்றெழுத்து என்பதை கூட குறில்னு சொல்லிட்டார். குறில் அந்த நூற்பாவிலே குறில் 5 என்று சொல்றார். குறில் குறுகிய அளவு உள்ளது. இது உங்களுக்கு தெரியும். குறுகிய அளவு உள்ளன்னா தன் ஓசையிலே குறைந்து ஒலிப்பது ஒரு மாத்திரை. நெடில் என்பது 2 மாத்திரை தெரியும். பின்னால மாத்திரைகள் வரும்போது அதை பற்றி பார்க்கலாம். அப்ப அத நெட்டெழுத்தை நோக்க குறில் குறைந்தொலிக்கும், குறிலை நோக்க நெடில் நீண்டொலிக்கும். அல்ல ஒரு மாத்திரையினுடைய வேறுபாடுகள் தான். அளவெடுப்பது என்பது அது அடுத்த கட்டம். ஒவ்வொரு எழுத்தும் நெட்டெழுத்து 7 அளவெடுக்கிறது என்பது அது அடுத்த பாடம். ஆக சராசரியாக நாம் படிக்கின்ற போது அவ்வளவுதான். ஆனாவே ஆவண்ணா மாதிரி படிக்க கூடாது. பெரும்பாலும் என்னை பொறுத்தளவுக்கு ஆசிரிய பெருமக்கள் இப்ப நம்ம கிட்ட நிறைய ஆசிரிய பெருமக்கள் படிக்கிறீங்க. உள்ள பாடங்கள்ல நம்ம கிட்ட பயிலரங்கத்துல பாட்டு எழுதுகின்றவர்களும் சரி, இங்க இலக்கணத்துக்கு சில ஆசிரிய பெருமக்கள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கடமை இருக்குது. அது கூட அதாவது எம்ஏ கலை முதுகலை பெரிய வகுப்புக்கு பாடம் எடுக்கிறது ரொம்ப எளிமை. பெரிய வகுப்பு என்னை பொறுத்தளவுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இளங்கலை முதுகலை முனைவர் இதுக்கெல்லாம் பாடம் எடுப்பதெல்லாம் ரொம்ப கடினம் என்று சொல்கிறீர்களோ, அதெல்லாம் ரொம்ப எளிமை என்பது என்னுடைய கருத்து. ஒரு மிக மிக கவனமாக ஒரு பொறுப்புணர்ச்சியோடு ஆசிரியர்கள், அந்த 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 ஆசிரியரால தான் அந்த சமூகமே அமைப்போகுது. ஆசிரியர் இல்லைன்னா சமூகம் இல்லை. அது அன்றும் சரி இன்னும் சரி. ஆசிரியர்கள் இல்லைன்னா சமூகம் இல்லை. அந்த ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புல ரொம்ப ரொம்ப பொறுப்புடையவங்க குழந்தைகளுக்கு பாடம் கத்துக் கொடுப்பவர்கள் தான். என்னை பொறுத்தளவுக்கு நான் அப்படிதான் பாக்குறேன். இன்னும் கேட்டாலும் நான் மட்டும் முதலமைச்சரானா இந்த குழந்தைக்கு பாடம் எடுக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கின்ற சம்பளத்தை விட அதிகமாக கொடுத்துருவேன். 2 மடங்கா கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பு அதிகம். அவங்க சொல்லிக் கொடுக்கின்ற அந்த உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உச்சரிப்பு எழுத்துகளுக்கு அந்த சிறிய பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுக்கணும். சின்ன அந்த வளர்ந்து வருகின்ற 5 அகவியிலே 10 அகவிக்குள்ளே எல்லா விதமான 10க்கெல்லாம் போவாதீங்க. 5, 6க்குள்ளே முடிச்சிடணும். எல்லா விதமான குறில் நெடிலுக்கான வேறுபாடு அது ரொம்ப முக்கியம். கோடின்னு எழுத சொன்னா இவன் கேடின்னு எழுதி நிற்கிறான். எப்ப 10ஆம் வகுப்பு படிக்கிறவன் என்ன கோடின்னு எழுதுறான்னா 10ஆம் வகுப்பு படிக்கிறேன் கேடின்னு எழுதுறான். இதுக்கு என்ன 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 எதனால இந்த விலை? இந்த உச்சரிப்புகளை ஒலி எவ்வளவு நீண்டு ஒலிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்காமல் விட்டதுதான். ஈழத்தமிழர்களும் ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். சில எழுத்துக்களை எல்லாம் ஈழத்தமிழர் மிக அழகாக உச்சரிப்பார்கள். லா லா அழகா உச்சரிப்பாங்க. நா நா ரொம்ப அழகா உச்சரிப்பாங்க.
சில எழுத்துக்கள் அவர்களுக்கு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாத மாதிரி சில எழுத்துக்கள் அவங்க கிட்ட காணாத போயிட்டு அவங்க பக்கத்துல இல்லாம இருக்குது. தமிழ்ல உள்ள ழ ழ இந்த எழுத்து அவர்களுக்கு சரியா வராம போனதுக்கு அந்த நாட்டு வட்டார வழக்கு காரணமா இருக்கலாம் சொல்லாட்சியில. ஆமது எதுவா இருந்தாலும் சிறிய பிள்ளைகளுக்கு 5 வயது அகவையிலேயே இந்த உச்சரிப்புகள்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் தெய்வத்திலும் தெய்வம், தெய்வத்துக்கு மேல தெய்வம். அவர்களால் தான் இந்த உலகம் கட்டமைக்கப்படுகிறது என்பதால் அவர்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுப்பதை என்னால் ஏற்க முடியவில்லை. இது ஆசிரியர் பெருமக்கள்லாம் சந்தோஷப்படுவார்கள். அதாவது பெருசா உள்ள ஆசிரியருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ, எம்ஏ முதுகலை எடுக்கின்ற ஆசிரியருக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ அதை விட கூடுதலாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இடம் இளம் பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற இதையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. ஆசிரியர் ஒரு வருடம் பூரா நான் பார்த்த வரைக்கும் ஒரு வருடம் பூரா ஆனாவண்ணாவே அவர் ஆனா என்று சொல்வதை ஒரு 5 ஆனா சொல்கின்ற அளவுக்கு இழுத்து சொல்லி கொடுத்துனுக்கிறார். பாடுறார். அது பாடுவது என்பது வேறு. அது இசையாக பாடுவது, இழுத்து இழுத்து பாடுவது. சொல்லிக் கொடுப்பது ஆனாவுக்கு எவ்வளவு அந்த கால அளவு அதுக்குள்ள சொல்லிக் கொடுக்கணும். பையனை சொல்லணும். ஆனாவை 2 கால அளவுக்கு சொன்னானா அவனை கூட்டு உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும். ஆ இப்படிதான் சொல்லணும். ஆனாவை சொல்லக்கூடாது. அப்ப இளநிலை அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற ஆசிரியர்களுக்கு முக்கிய பங்களிப்பு இருக்கிறது. என்ன ஆசிரியரா இப்ப என்ன ஓய்வு பெற போற ஆசிரியரா வாங்கன்னு கூட்டா முதுகலை இந்த மாதிரி பள்ளிக்கு நான் போக மாட்டேன். 1ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதுதான் நான் விரும்பி போவேன். ஏன்னா அவர்களுக்குத்தான் தொடக்க நிலையிலே எல்லாம் தர வேண்டும். உச்சரிப்புகள் மிக மிக உச்சரிப்பு. அப்ப குற்றெழுத்து என்பது ஒரு பழுக்குதல் என்கின்ற அந்த ஒரு மாத்திரை அளவுக்கு அது பழுக்கப்பட வேண்டும். கண் அப்படி இயல்பான கண், ஒரு நோய் நொடி இல்லாத ஒருவன் அசைக்கின்ற கண்ணளவிலே என்ற சொல் சொல்லப்பட வேண்டும். ஆக குறில் என்பது குறுகிய அளவுள்ளது. குறுமை கூட்டல் இல் குறில் என புணர்ந்தது என அதற்கான விளக்கணத்தை இலக்கண நூல் ஆசிரியர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நெட்டெழுத்து. இப்ப நெட்டெழுத்து ஆ இ உ ஏ ஐ ஔ ஐ ஓ ஔ நெடில்னு அழகா சொல்லியிருக்கிற ஆகாரமும் ஈகாரமும் ஊகாரமும் ஏகாரமும் ஓகாரமும் ஔகாரமும் நெடில்னு அழகா சொல்லிட்டு இது எல்லாம் உங்களுக்கு விளக்கம் உயிர்களுள் குறில் 5 ஒழிந்த இந்த 7 எழுத்துகளும் 7ம் நெடில் எனப்படும். நெட்டுயிர் எழுத்து என்பது நெடில் என நின்றது. குற்றுயிர் எழுத்து என்பது குறில் என நின்றது. நெட்டுயிர் எழுத்தென்பது நெடில் என நின்றது. நெடில் நீண்ட அளவுள்ளது. நெடுமை கூட்டலில் நெடில் என புணர்ந்தது என இதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இந்த நூற்பா அவற்றுள் தொல்காப்பியர் முன்னாடி சொல்லிட்டாரு. அகர முதல் நகரும் இருவாய் 30 முதலேன்னு சொல்லிட்டு அடுத்த நூற்பாவுக்கு இன்னொரு செய்தியை சொல்லிட்டு அலங்கடையேன்னத்துக்கு என்ன அலங்கடையா வருது, குற்றியலுகரம் ஆயுதம் என்பதை சொல்லிட்டு 3வது நூற்பாவாக அவற்றுள் ஆ இ உ ஏ ஓ என்னும் அப்பாலைந்தும் ஓரளபிசைக்கும் குற்றெழுத்தென்ப ஓரளபிசைக்கும் குற்றெழுத்தென்ப நல்லா அழகா எழுதியிருக்கிறார். இதுல ஒரு செய்தி என்னன்னா, மேல உள்ள குறிலுக்கு நன்னூலார் 5 என்ற எண்ணிக்கையை கரெக்டா சொன்னார். ஆனா நெடிலுக்கு சொல்ல வருகின்ற பொழுது அவரு எண்ணிக்கையை சொல்லல. அது நாம தான் உயிரெழுத்து பன்னிரண்டுன்னு இருக்கும்போது அதுல 5 போயிட்டா மீதி 7 என்று நம்ம பொருள் எடுத்துக்கிறோம். அது அப்படிதான் பொருள் இப்ப சொன்னோம் நம்ம. ஆனால் ஏன் அவரு அந்த 7 என்ற எண்ணிக்கையை சொல்லவில்லை என்பதற்கு உரையாசிரியர் நுட்பமா பாக்குறாங்க. 7 சொல்லணும்னு அந்த பாட்டில சொல்லி இருக்கலாம். இன்னொரு வரிய போட்டு சொல்லி இருக்கலாம். அகவல் அடித்தான் அது. ஒரு அகவல் அடிக்கான ஒரு அடியாக இருக்கிறது. அவு நெடில் ஆயி ஒரு சீரு. அது ஆயின்னு வரும்போது ஒரு சீரு, ஐ ஓ ஒரு சீரு, ஔ நெடில் ஒரு சீரு. அகவல் அடிக்கு கரெக்டா இருக்குது. இன்னொரு அகவல் வரிசை நெடில் 5 ஆகுமேன்னு அவர் முடிச்சிருக்கலாம். ஆனா முடிக்கல. ஏன் முடிக்கல என்பதற்கு உரையாசிரியர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்கிறார்கள். இந்த ஈகாரம், ஊகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த எழுத்துகளில் 2 அதாவது சில எழுத்துகள் உங்களுக்கு
தன்னுடைய ஓசையில் குறைந்து ஒலிப்பதால். சில இடங்கள்ல தன்னை சொல்லுகின்ற பொழுது இது 2 மாத்திரை ஐகாரமும் ஔகாரம் 2 மாத்திரை பெறுகிறது. ஆனால் பாடல்களில் வருகின்ற போது ஐகாரம் மூவழியும் நையும் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் சில இடங்களில் ஐகாரமும் ஔகாரமும் தன்னுடைய ஓசையில் குறைந்து ஒலிப்பதால் அதனால் அவள் இதற்கான எண்ணிக்கையை அவர் சொல்லாமல் விடுத்தார் என்று உரையாசிரியர்கள் எழுதுகின்றார்கள். இது கூட ஒரு அளவிலே ஏற்புடைய கருத்தாக இருக்கிறது. 5 என்ற எண்ணிக்கையை மேலே சொல்லி இருக்கின்ற பொழுது கீழே அவர் சொல்லாமல் விட்டதற்கான காரணம் இந்த நெட்டெழுத்திலே இருக்கின்ற 2 எழுத்துகள் கவிதைகளை செயலிகளில் வருகின்ற பொழுது அவை 2 ஐயண்ணா அவ்வண்ணா என்ற 2 எழுத்துகளும் குறிலாக ஒலிப்பதா அவர் எண்ணிக்கையை சொல்லாமல் விடுத்தார் என்று உரை எழுதுவது பொருத்தமாக இருக்கிறது. அடுத்து நெடிலுக்கான நூற்பா தொல்காப்பியர் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ என்னும் அப்பால் ஏழும் ஈரளபிசைக்கும் நெட்டெழுத்தென்ப. அங்க ஓரளபிசைக்கும் எவ்வளவு அழகா எழுதுகிறாங்க. ஓரளபிசைக்கும் குற்றெழுத்தென்ப ஈரளபிசைக்கும் நெட்டெழுத்தென்ப. ஒரு அகவல் பாட்டை ஏத்திட்டு இப்படி பாடி பார்க்கணும். எங்கேயாவது இடிக்குதா, எங்கேயாவது அது எழுத்து சொல்றார். எழுத்து சொல்லுகின்ற போது கூட நமக்கு பாடுவதற்கு ஏதாவது, இது இசைப்பாட்டு அல்ல, இது நான் சும்மா ஒரு 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 அழகுக்காக பாடி சொல்றேன். அப்படி அழகுக்காக பாடுகின்ற பொழுது கூட அந்த 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 சொற்கள் எங்கும் தடைபடாமல் ஓரளபிசைக்கும் குற்றெழுத்தென்ப ஈரளபிசைக்கும் நெட்டெழுத்தென்ப. எவ்வளவு அழகா அந்த பாட்டு அந்த சொல்லாட்சிகள் அகவல் அமைந்திருக்கிறது. அடுத்து அபிநயம் என்ற பண்டை நூல், அதாவது தொல்காப்பியத்தை தொடர்ந்து நன்னூலாருக்கு இடைப்பட்ட காலத்திலே ஏற்பட்ட நூல். ஆ இ உ ஏ ஓ இவைக்குரிய, இவை குறியனா சின்னது, குறைந்து ஒலிக்கக்கூடியது. மற்றை 7 நெட்டெழுத்தாய் நேரப்படுமே. சொல்லிட்டு அந்த 5 சொல்லிட்டு மற்றவையெல்லாம் 7 எழுத்து எண்ணிக்கை அவரே சொல்றார். நெட்டெழுத்தாய் நேரப்படுமே. அபிநயனா ரொம்ப அழகா இருக்குது. என்ன ஒரு மன வருத்தம்னா, இந்த அபிநயனாருடைய நூலெல்லாம் முழுமையா கிடைக்காம நமது முன்னோர்கள் விட்டுட்டாங்களேன்னு வருத்தம். எவ்வளவு அந்த பாட்டு இலக்கணத்தை விடுங்க. இலக்கணம் அந்தந்த காலத்துல கொஞ்சம் தான் மாற்றம் வரும். நன்னூலாருக்கும் தொல்காப்பியருக்கும் சில மாற்றங்கள் தான் இருக்கும். தொல்காப்பியர் சொல்லாமல் அவர் காலத்திலே இருந்து நன்னூலார் காலம் வரைக்கும் மொழியிலே ஏற்பட்ட புதிய செய்திகள் சிலவற்றை சொல்லுவார். அவ்வளவுதான். மற்றபடி ஒவ்வொரு காலம் அப்படி புதிய செய்திகளை சொல்லி முன்னே விட்டுவிட்ட செய்திகளை, முன்னே பல நூற்பாக்களுக்கு அதை காலத்தால் பயன்படாத போனதற்கான சில காரணங்களை சொல்லுவார்கள். ஆக பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொரு இலக்கண நூலுக்கும் ஒவ்வொரு சின்ன வேறுபாடு இருக்கும். ஆனால் மொத்தமாக கூட்டி போத பெரும்பகுதி எல்லாம் ஒற்றுமையாகவும் இருக்கும். எல்லாம் ஒரே செய்தியை தான் சொல்லுது. ஆனால் இருந்தாலும் அந்தந்த காலத்திலே உள்ள செய்திகளை அறிந்து கொள்வதற்கும், ஒரே செய்தியாக இருந்தாலும் அந்த சொல்லுகின்ற அழகை ரசிப்பதற்காக நவீனயம் என்ற நூல் கிடைக்கவில்லையே என்கிற வருத்தம் என் போன்றோருக்கெல்லாம் எப்போதுமே இருக்கிறது. அடுத்து வீரசோழியம். ஈராறில் 5 குரில் நெடில் 7. அழகா சொல்லிட்டார். வீரசோழி ஆசிரியர் வடமொழி கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து தமிழ் மொழியில ஏற்றி சொன்னாலும் சில செய்திகள் அவரிடமிருந்து நாம் பெறுகின்ற வண்ணம் இருக்கிறது. அவர் முழுக்க வடமொழி இலக்கணத்தை கொண்டு வந்து தமிழ் இலக்கணத்திலே ஏற்றி தமிழை மறைத்தவர். அப்படிதான் சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும். அவர் சீர்களுக்கெல்லாம் வேற பேரை சொல்றார். அழகான பெயர், அசைக்க அழகான பெயர் இருக்குது, அவர் வேற பெயர் சொல்றார். வடமொழியில உள்ள பெயரை மொழிபெயர் பண்ணி சொல்றார். சீருக்கு வேற அசைக்கு வேற பெயர் வைக்கிறார், சீருக்கு வேற பெயர் வைக்கிறார், அடிக்கு வேற பெயர், விண்ணடி என்றும் மண்ணடி என்றெல்லாம் பெயர் வைக்கிறார். அதெல்லாம் நான் இங்க படிப்பேன். அந்த ஒரு முறைப்படி படிச்சுன்னு போனது சரி, அதெல்லாம் நம்ம மனுஷன் நிறுத்தத்தை கிடையாது சொல்லிட்டேன். ஆனா நூற்பாவை மட்டும் பார்ப்பேன். அடுத்து சில அரிய செய்திகள் நம்ம மற்ற இலக்கண நூட்களிலே இல்லாத விடுபட்டு போன கேள்விகளுக்கு சில இடங்களிலே வீரசோழியத்திலே நாம் தெரிந்து கொள்வதற்கு பயன்படும். அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து நேமிநாதன். ஆன்ற உயிர் ஈராறும் 5 அங்க 7 நெடிலாம் 5 5 அந்த இங்கு தோன்றியது 5 நல்ல அழகா இருக்குது. அவற்றுள் ஆயி ஊயே
ஒக்குரில், இங்க ஒக்குரில், ஓ குறில்னு இக்கு தோன்றியது. எவ்வளவு அழகான அந்த சொல்லாச்சு. ஐங்குறில், அங்க இங்கு தோன்றியது, இங்க இக்கு தோன்றியது. ஒக்குரில் ஆயே ஆயி ஊயே ஓ ஔ நெடில். இலக்கண விளக்கம் சொல்லுகின்ற நுட்பா. அடுத்து தொன்னூல், வீரமாமுனி தொன்னூல். குரில் ஆயி ஊயே ஓ ஐந்தே ஓ ஐந்தே நெடில் ஆயி ஊயே ஐ ஓ ஔ ஏழே. அழகான நுட்பாவோடு தொன்னூலார் சொல்லுகிறார். முத்துவிரி ஆசிரியர் அதே செய்தியை மிக அழகாக அடுக்கியிருப்பதை பார்க்கலாம். குறில் ஏற்பட நெடில் எத்தனை என்பதை மிக அழகாக சொல்லுகிறார். ஆயி ஊயே ஒக்குரில் ஆகும். எவ்வளவு அழகா சொல்ல. சில நூற்பாக்கள் இவர் சொன்னது அழகா இருக்குதா, அவர் சொன்னது அழகா இருக்குதான்னு நம்மள மயக்குது. நம்மள இந்த இப்ப தொகுத்து உங்களுக்கு நூற்பாவை சொன்னேன். இந்த ஒவ்வொரு நூற்பாவும் படிக்கின்ற போது தொல்காப்பியர் சொன்னது அழகா இருக்குதா, முத்துவீரர் சொன்னது அழகா இருக்குதா, எல்லாமே அழகா இருக்குது. எல்லாம் சொன்னது ஒரே செய்தி தான். ஒரே செய்தி, குறில் நெடில். இந்த ஒரே செய்தியை ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற அழகுதான். அழகுக்காகத்தான் இந்த நூற்பாக்களை இங்கு தொகுத்து கொஞ்சம் காலமானாலும் பரவாயில்லை என்று தொகுத்து கொடுப்பதற்கு காரணமே இந்த நூற்பாக்களின் அழகே பேரழகு. ஆயி ஊயே ஒக்குரிலாகும் ஆயி ஊயே ஐ ஓ ஔ நெடிலாகும். முத்துவீரியர் தன்னுடைய நூற்பாவிலே மிக அழகாக சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக உயிரெழுத்துகளின் பெயர் சொன்ன அந்த இடத்திலே ஆவி என்றும் உயிரெழுத்தென்றும் மெய்யெழுத்தென்றும் முதல் எழுத்துக்கு பெயரை சொன்னார். அடுத்து அந்த உயிரெழுத்திலே இருக்கின்ற எழுத்துகளுக்கு குற்றெழுத்தென்றும் நெற்றெழுத்தும் என்ற பெயர்களை குறில் நெடில் என சுருக்கி நன்னூலார் அதற்கான பெயரையும் சொன்னார். ஆக அடுத்து 2 பெயர், அதாவது 4 பெயரை உங்களுக்கு சொல்லிவிட்டார். எழுத்துகளுக்கு வருகின்ற பெயரில் 4 வகையான பெயர்களை சொல்லியிருக்கிறார். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, குறில் எழுத்து, குற்றெழுத்து, நெட்டெழுத்து 4 பெயரை சொல்லிவிட்டார். இதற்கு மேலும் எழுத்துகளுக்கு சில பெயர்கள் இருக்கின்றன என்பதை மிக அழகாக நமக்கு இந்த சுட்டெழுத்து என்ற 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 தலைப்பிலே சுட்டெழுத்தை குறித்து பேசுகிறார். இந்த 3 எழுத்துகள், சுட்டெழுத்துகளிலே 3 எழுத்துகள் நமக்கு சுட்டெழுத்து எனப்படும். ஆ இ உம் முதல் தனிவரின் சுட்டே ஆயி முதல் ஆயும் முதல்வர் முதல் தனிவரின் சுட்டே. இந்த 3 எழுத்துகளும் மொழிக்கு முதலாக வருகின்ற பொழுதும் சுட்டெழுத்துகளாக வரும் என்கின்ற இம்மூன்றெழுத்தும் மொழிக்கு முதலாக தனிவரின் சுட்டேன்னு சொன்னதுக்கு பல உரைகள் பல வகையானாலும் இந்த சுட்டெழுத்து என்பது 2 நிலையாக, அதாவது மொழிக்கு முதலாக வருகின்ற போதுன்னா ஒரு மொழியிலே அந்த மொழியின் அகத்திலே வருவது ஒரு வகை, ஒரு மொழியினுடைய முன்னே புறத்திலே வருவது ஒரு வகை. ஆக இந்த சுட்டெழுத்தை அகச்சுட்டு என்னும் புறச்சுட்டு என்றும் 2ஆக நமக்கு சொல்லுவார்கள். இம்மூன்றெழுத்தும் மொழிக்கு புறத்தும் அகத்தும் முதற்கண் தனித்து. அது எழுத்து வந்தா போதாது, எழுத்து அது சுட்டு பொருளில் வர வேண்டும். ஆனா என்ற எழுத்து நிறைய சொற்கள் ஆனா அப்பா அம்மா இதெல்லாம் இந்த ஆனா ஆனா சுட்டு கிடையாது, சுட்டு பொருளில் வர வேண்டும். சுட்டுகின்ற ஒன்றை பார்த்து சுட்டுதல், ஒன்று அங்க இருக்கிறத சுட்டுதல், இங்க இருக்கிறத சுட்டுதல், நடுவுல இருக்கிறத சுட்டுதல். அதான் ஆ இ உ. ஆ தொலைவில் உள்ள பொருளை சுட்டும். அங்கே, இந்த அங்கேல இருக்கிற ஆ சுட்டு. அந்த என்கின்ற அந்த என்பது ஆவல உள்ளது சுட்டு. அந்த அங்கே என்று வருகின்ற போது அதெல்லாம் சுட்டாக நமக்கு வருகிறது. இங்கே இந்த பக்கத்துல இருக்கிறான், இப்பக்கம் இந்தன்னு வரும்போது அங்கே இங்கே, அதாவது அங்கன்னு தொலைவுல, ரொம்ப தொலைவுல இருக்கிறான். இங்கே என்பது நமக்கு ஏத்த மாதிரி முன்னிலையில் இருக்கிறான். முன்னிலையில் இருப்பதும் அந்தாண்டே ரொம்ப தொலைவில் இருப்பதும் நமக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஏத்தாம இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது. இதுக்கு இடைப்பட்டது ஒண்ணு இருக்குது அல்லவா? இடைப்பட்ட அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடுவுல ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுங்க, அதுக்கு ஊனா என்ற சுட்டு வரும்.
ஆ தொலையில் உள்ள பொருளை சுட்டும், ஈ அருகில் உள்ள பொருளை சுட்டும், இடையில் உள்ள பொருளையும் இடையில் உள்ள பொருளை சுட்டும் ஈ. அது மட்டுமல்ல, ஈ அந்த 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 ஊ இடையில் உள்ள பொருளை சுட்டும். அது மட்டுமல்ல, அது நமக்கு பின்னால் உள்ள பொருளையும் சுட்டும். பின்னால் வருவதை சுட்டும். பிற்காலத்துல வருவதை சுட்டும். பின்னால் வருவதை பின்னால் என்பதற்கு பிற்காலம் என்னும் பொருள் எடுக்கலாம். பின்னால் வருவது சுட்டும். அதுபோல மேலே உள்ளதையும் சுட்டும். அப்ப என்ற சொல்லின பாவான சொல்லுவார், என்ற எழுத்து தமிழ் சொல் வளர்ச்சியின் பங்களிப்பு அதிகம் செய்தது. ஏதோ ஒரு காரணத்தால அந்த என்ற அந்த சுட்டை நம்ம பயன்படுத்தல. இந்த பயன்படுத்தலாம். உந்த என்ற சொல்லை நம்ம பயன்படுத்த இல்லையா? அந்த பொருள் இன்னும் பயன்படுத்துறோம். இந்த பொருள்னு பயன்படுத்துறோம். உந்த என்ற சொல்லை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமா? உந்த பொருள் என்பது நடுவுல இருக்கின்ற ஒரு பொருள். ஆக உந்த என்ற சொல்லை நம்ம வழக்கொழிந்த ஒரு சொல்லாக போச்சு. ஆனா இலக்கியங்களிலே மிக அழகாக அந்த அந்த சொற்கள் 3 நிலைகளிலையும் நம்ம பார்க்கலாம். இலக்கியத்திலே என்ற சுட்டு 3 வகையாக நமக்கு இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஆனா பின்னால அந்த பாடலை திருக்குறள்ல இருந்து 2 நிலைகளிலும் அந்த சுட்டு இடைப்பட்டதுல வந்தது, பின்னால வந்தது, இன்னும் கூட உம்பர் அதெல்லாம் நானு 3 நிலை மேலே வந்தது. 3க்கான இலக்கண இலக்கிய சான்றுகளை சொல்ல நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்ப அகச்சுட்டு புறச்சுட்டு என்பது அகச்சுட்டு அவன், இவன், உவன் என்று இருக்குது. இப்ப ஆனா என்பது அகச்சுட்டு எப்படின்னா, ஆனா என்ற அந்த சுட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த சொல்லுக்கு எந்த பொருளும் இல்லை. அந்த சொல்லே இல்லாம போயிடும். அப்ப ஆனா என்ற சேர்த்தது ஒரே சொல்லாக இருப்பதால் அது அகச்சுட்டு. ஒரு அகச்சுட்டு என்பது ஒரே சொல்லுல தான் வரும். இதுவே புறச்சுட்டு என்று பாருங்க. அக்கொற்றன். இப்ப இந்த ஆணாவை நீங்க அப்பால எடுத்துன்னு போனா கொற்றன் என்ற பொருள் இருக்கு. அப்ப 2 சொல்லு. அப்ப புறச்சுட்டு என்பதே உங்களுக்கு ஆனாவிலும் உங்களுக்கு இந்த 3 எழுத்திலும் உங்களுக்கு 2 தொடர் மொழியாக வரும். அது ஒரு கணக்குல நம்ம வச்சுக்கலாம். அகச்சுட்டு என்பது ஒரு மொழியில வரும். புறச்சுட்டு என்பது தொடர்மொழியாக வரும். இ, உ என்பதை நம்ம கணக்குல கொள்ளலாம். அம்பலவன், அறம் என்பன மொழி குறுப்பாய் அகரம் நின்று சுட்டு பொருளை உணர்த்தாமையின். இப்ப அறம், அன்பு இதெல்லாம் இருக்குது. இதுல இருக்கிற ஆழம் சுட்டான சுட்டு கிடையாது. அந்த இந்த உந்தன்னு வரும்போதுதான் சுட்டு பொருள் அதுல இருக்குது. அந்த பொருள் இருப்பதால் தான் சுட்டு பொருள். இப்ப அறம் என்பதிலும் அன்பு என்பதிலும் அந்த பொருள் இல்ல, சுட்டுகின்ற பொருள் இல்லை. எனவே அதெல்லாம் சுட்டு பொருள் அல்ல. அது சுட்டு எழுத்து அல்ல. சுட்டெழுத்து அன்றென்க சுட்டு பொருள் உணர்த்தவரின் சுட்டெழுத்தா. 3 சுட்டும் அந்த, இந்த, உந்த என மறுவாயும் வழங்கும். இன்னும் ஒரு செய்தி. அதாவது அந்த என்பது என்னன்னா இந்த இ, ஊதான் அந்த, இந்த என மருவி வந்ததுன்னு ஒரு செய்தியை உரையாசிரியர் சொல்கிறார்கள். அதுல நம்ம மேற்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய இலக்கண குறிப்பு என்ன என்றால் கீழே எழுதியிருக்கிறேன் பாருங்க. அந்த, இந்த, உந்த, எந்த என்ற வினா இதையும் சேர்த்துங்க. இப்ப ஏன்னா இது ஒரு சின்ன குறிப்பு. இது அந்த, இந்த, உந்த, எந்த என்ற இந்த 4 சொற்களுக்கு பின்னால் வல்லினம் மிகுத்தே வரும். மிகாம எழுதாம விடக்கூடாது. இங்க மிகுமா மிகாதா என்கின்ற கேள்விக்கே இடம் இல்லை. என்னை இனிமே பட்டு இங்க பாடம் கேட்கின்றவர்கள் யாராவது அந்த, இந்த, உந்த, எந்த என்ற சொல்லில் வல்லினம் மிகுக்காமல் எழுதக்கூடாது. வல்லினம் மிகுத்தே எழுத வேண்டும். இது என்னைக்குமே மறக்கக்கூடாது. ஒரு முறை இன்றைக்கு காதுல நீங்க வாங்கியது உங்களுடைய எழுத்து பயணத்திலே எப்பொழுதும் நினைவில் இருக்கணும். அந்த, இந்த, உந்த, எந்த 4 சொற்களிலும் வல்லினம் மிகுந்து வரும் என்று மறக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த புணர்ச்சி தமிழ் இப்ப படிக்க போது புணர்ச்சிக்காக தான் படிக்கிறோம். பாவலர் பயிலரங்கத்திலே 1000 பாடல்களை எழுதிவிட்டு இருந்தாலும் புணர்ச்சி இலக்கணம் ஒரு சொல்லும் சேருகின்ற பொழுது எங்கு மிகும் எங்கு மிகாது என்கிற செய்தி ரொம்ப எளிமையாக தெரிந்து கொள்கின்ற செய்தி. அது ரொம்ப கடினம் அல்ல. ஒரு பெரிய சுமையை சுமப்பதல்ல, மிக மகிழ்ச்சியாக தெரிந்து கொள்கின்ற செய்தி. இன்பமாக இருக்கும். அந்த விதிகள் எல்லாம் படிக்கின்ற போது இன்பமாக இருக்கும். ஒவ்வொரு புணர்ச்சி விதி நமக்கு நம்ம தமிழ்ல இப்படி ஒரு நூல் செஞ்சு இப்படி எல்லாம் மொழியை கண்டுபிடித்தார்களே என்கின்ற ஒரு 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 மகிழ்ச்சி நமக்கு இருக்கும்.
அந்த 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 அடிப்படையில உங்களுக்கு இந்த 4 சொற்களுக்கும் நீங்கள் யாரும் இனி பிழையாக எழுதக்கூடாது. மிகுத்தே எழுத வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். இதுக்கான நூற்பா அ, இ, உ, அம் மூன்றும் சுட்டு தொல்காப்பியம். வீரசொழி ஆ, இ, உ சுட்டா என்ன வீரசொழின்னு சொல்லிட்டாரு. அடுத்து முத்துவீரியம் இலக்கண விளக்க ஆசிரியர் ஆ, இ, ஊ, இவை மொழி முதல்வரின் சுட்டு இலக்கண விளக்கம் 6வது நூற்பாவுல ஒரு 3வது வரியும் 4வது வரியும் என்ன அது அந்த மாதிரி எழுதியிருந்தா 6வது பாட்டு 3வது வரியும் 4வது வரியும் இந்த சொல் இருக்கிறது. முத்து விரித்திலே ஆ, இ, உ சுட்டாம் என மொழிப என்று இதற்கான நூற்பாவை நமது இலக்கண நூட்கள் காட்டுவதை நாம் பார்க்கலாம். சுட்டெழுத்து என்பது அந்த அந்த பொருளில் வருகின்ற பொழுது, சுட்டு பொருளில் வருகின்ற போது அந்த ஆ, இ, உ என்ற 3 எழுத்துகளும் சுட்டெழுத்து என வழங்கப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து வினாவெழுத்து என்கின்ற ஒரு பகுதியை பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். வினாவெழுத்து அடுத்த பாடத்தை போடுங்க. 8வது பாடத்தை போடுங்கம்மா. 8வது பாடம் 8வது பாடம். இது இது 9வது பாடமா? 8வது பாடம் வரலையா? 8 67வது நன்னூலிலே 67வது நூற்பா ஏ, ஏனா, குறில் ஏனா, நெடில் யாவண்ணா. ஏ, யா முதலும் ஆ, ஓ ஈற்று ஆவண்ணா ஆகாரமும் ஓகாரமும் வினா இந்த 4 ஏகாரம் ஆக 5 எழுத்துகள் தமிழிலே வினா எழுத்துகள் என வழங்கப்படும் என நன்னூலார் நமக்கு சொல்லுகிறார். ஏ குறில் எழுத்து. முதல்ல உங்களுக்கு அந்த ஒரு நூற்பா போனதுல சுட்டெழுத்துக்கு இந்த உப்பக்கம் என்கின்ற இந்த ஊனா முக்கியமான பங்களிப்பு இலக்கியங்களில் எல்லாம் பயின்று இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். பாவான அதை சுட்டி காட்டுகிறார். சுட்டு அந்த உகரம் என்கின்ற அந்த எழுத்து சொல் வளத்திற்கு மிகவும் பயனுடையது என்று சொல்கிறார். இப்ப திருக்குறளிலே அந்த சுட்டு வருகின்ற ஒரு பக்கம் ஊழையும் உட்பக்கம் காண்பர். ஊழையும் உட்பக்கம் பின்னால் காண்பர். உழைச்சின்றி தாழாது உரற்றுபவர் 620வது நூற்பாவையும் ஊழையும் உப்பக்கம் காண்பர். உப்பக்கம் என்பது பின்னால் அந்த ஊழை காண்பார்கள், வெற்றி அடைவார்கள் என்கின்ற கருத்திலே பின்னால் அது வெற்றி அடைவார் என்ற கருத்தும் அதுல இருக்குது. பின்னால் உறுத்தும் என்ற கருத்தும் இருக்கிறது. ஆக உப்பக்கம் என்று சொன்னது இங்கே பின்னே என்ற பொருளிலே வந்தது. உவக்கான் இது இடை என்ற சொல்லு. இடை அந்த ஊ இந்த பாட்டிலே இடையில் இருக்கின்ற ஒரு இடத்தை காட்டுவது. திருக்குறளிலே 1184வது நூற்பா. திருக்குறளிலே 1184வது குறள். குறள் அது 620வது குறள். ஊழையும் பக்கம் காண்பர் என்று 620வது குறள். இது பாருங்க, ரொம்ப அந்த இடை என்ற இடத்துக்கு வள்ளுவ பெருந்தகை நமக்கு எவ்வளவு அழகான ஒரு குறளை கொடுத்திருக்கிறார். உவக்கான் உவக்கான் எம் காதலர் செல்வார். உவக்கான் என்பது அங்க 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 அதாவது அங்க போல அவரு இங்க இருந்து அங்க போறது நடுவுல தான் போயிரு. உவக்கான் எம் காதலர் செல்வார். என் காதலை என்னை விட்டுட்டு அங்க போயிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு போகல. இங்க இருந்து அங்குக்கு இடைப்பட்ட தொலைவுக்கு தான் போயிருக்கிறாரு. ஆனால் இவக்கான் அதுக்குள்ள இங்க இருக்கிற என் மேனி பசப்பூர்வது. அவர் இங்க இருந்து அந்த அங்க போனான்னு சொல்ற அளவுக்கு இடைப்பட்ட இடத்துக்கு அவர் போகும்போதே என்னுடைய மேனியிலே பசலை ஊறுகிறது, பசலை பூக்கிறது என்கின்ற கருத்தை உவக்கான் எம் காதலர் செல்வார். உவக்கான் என்பது இந்த இடத்திலே இந்த ஊ என்ற சுட்டு இடையை உணர்த்தி வந்தது. மேலே உள்ள உப்பக்கம் என்ற இடத்திலே அந்த சுட்டு அந்த பாட்டு பின்னே வருவதை உணர்த்தி வந்தது. உம்பர் என்கின்ற ஒரு சொல் இருக்குது. உம்பர் உலகம்
என்கிற அந்த உம்பர் உலகத்திலே இருக்கின்ற அந்த ஊ மேலே உள்ள உலகத்தை சுற்றி வந்தது. ஆக ஊ என்ற சுட்டு இடைப்பட்ட இடத்தையும் பின்னே வருகின்ற பின்னால் என்ற பொருளும் மேலே என்ற பொருளையும் சொல்லி வரும் இலக்கியங்களிலே பல இடங்களிலே இந்த உப்பக்கம் உவக்கான் என்ற சொல்லெல்லாம் இந்த சுட்டின் அடியாக வந்த சொற்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சும்மா அந்த பாட்டு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொன்னேன். இப்ப வினா எழுத்து என்பது 5 எழுத்துக்களை வினா எழுத்தாக நமது நன்னூலார் உரைக்கின்றார். இதுல ஏ ஆ என்கின்ற 2 எழுத்து, முதல்ல ஏனா குரில் யாகாரம் யாவண்ணா ஆகார யகரம், இந்த 2 எழுத்துகளும் மொழிக்கு முதலிலே வருகின்ற வினா பொருளிலே வருகின்ற போது வினா எழுத்து. ஏ யா என்ற 2 எழுத்து சொல்லுக்கு முதலில் வினா பொருளில் வினாவெழுத்தாக வரும். ஆ ஓ ஆகாரமும் ஓகாரமும் என்ற 2 எழுத்தும் சொல்லுக்கு ஈற்றிலே வினா பொருளில் வரும். ஏ என்னும் எழுத்து சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் வினா பொருளில் வரும். ஆக 3 வகையா இதை நமக்கு சொல்றார். முதல் வகையில முதல் நிலையில 2 எழுத்துகள் உங்களுக்கு மொழிக்கு முதலில் வினா பொருளிலிருந்து வினா பொருளை தரும் என்ற ஒரு கருத்தும், அடுத்து 2 எழுத்துகள் மொழியினுடைய இறுதியில் வினா பொருளை தரும் என்ற கருத்தும், அடுத்து ஓர் எழுத்து ஏகாரம் என்று சொல்லப்படுகின்ற ஏகரம் உங்களுக்கு ஏகாரம் மொழிக்கு முதலிலும் மொழிக்கு கடையிலும் உங்களுக்கு வினா பொருளை தரும் என்கின்ற கருத்தை உங்களுக்கு இந்த நுட்பா வழியாக சொல்கிறார். ஏ முதலும் ஆவோ ஈற்றும் ஏ இருவழியும் வினாவாகுமே, ஏ இருவழியும் வினாவாகுமே என்று சொல்லி, இந்த வினாவும் உங்களுக்கு எப்படி சுட்டிலே அகவினா புறவினா என்ற சொல் வந்ததோ, அகச்சுட்டு புறச்சுட்டு என்று வந்ததோ, அதுபோல உங்களுக்கு வினாவிலும் அகவினா புறவினா என்று ஒரு அகவினா, அகம் என்பது உள்ளே, அகவினா என்பது அகம் என்பது உள்ளே இருப்பது, புறவினா என்பது வெளியே இருப்பது. அந்த எழுத்து அந்த ஒரு சொல்லுக்கு உள்ளே இருப்பது அகவினா, சொல்லுக்கு வெளியே அந்த வினா எழுத்து இருக்குமானா அது புறவினா என்று பொருள் கொள்ள வேண்டும். வினா அகவினா புறவினா என இருவகைப்படும். அகவினா ஒரு சொல்லுக்கு அகமாக நின்று வினா பொருளை தருவது அகவினா. அதாவது பிரிக்க முடியாமல் அகம் என்பதுல உள் இருக்கிறது. இந்த எவன் ஏது யார் என 3 எழுத்து மொழிக்கு முதல்ல வரும்னார் இல்லையா? அதுல எவன் குறிலு, ஏது நெடிலு, யார் என்பது யாவன்னா இந்த சொல்லுக்கு முதலிலே அகவினாவாக வந்தது. எவன் என்னும் சொல்லில் ஏ என்னும் வினா எழுத்தை நீங்கள் சொல்லி வினா எழுத்து உறுப்பாக உள்ளது. அந்த எழுத்துக்கு ஏ கூட்டல் அன் அது பிரிச்சீங்கன்னா அப்படிதான் வரும். அந்த ஏனா மட்டும் தனியா அடிச்சீங்கன்னா பொருள் இல்லாம போயிடும். அப்ப அது ஒரு பகுபத உறுப்பு இலக்கணம் படி ஏ கூட்டல் அன் என்று அது ஒரு பகுபத உறுப்பாக அது இருக்குது. ஒரு உறுப்பாக உள்ளது, பகுதியாக உள்ளது. அவ்வெழுத்தை பிரித்து விட்டால் எவன் என்னும் சொல் இல்லை, ஆகையால் அது அகவினா எனப்பட்டது. இதே புறவினா பாருங்க. எக்காடு எங்கனம் என்று வருகின்ற போது ஏ யா சொல்லின் முதலில் புறவினாவாக வந்தது. இப்ப இந்த இடத்துல எக்காடு என்பது எக் என்ற அந்த சொல்லு, ஏ என்ற அந்த சொல்லு உங்களுக்கு தனியா இருக்குது. ஏ நீக்கிட்டாலும் காடு என்ற பொருள் தனி 2 சொல்லா இருக்குது. ஏ என்பது ஒரு சொல்லு, யா என்பது ஒரு சொல்லு. இந்த 2 சொல்லும், இந்த 2 எழுத்தும் வினா பொருள் வருகின்ற போது வினா எழுத்து என்று வழங்கப்படுகிறது. அப்ப இந்த எழுத்தை நீங்க பிரிச்சீங்கன்னா பொருள் வரும். ஆகவே இந்த வினா எழுத்தாகிய இந்த 2ம் உங்களுக்கு புறத்தே நின்று வினா எழுத்தாக நின்றுனா அது புறவினா. புறவினா ஒரு சொல்லுக்கு புறமாக நின்று வினா பொருளை தருவது புறவினா. புறம் வெளி எனப்படும். எக்காடு என்பதிலே ஏக்காடு என்ற 2 சொற்கள் ஏ என்னும் வினாவெழுத்து காடு என்னும் சொல்லுக்கு புறம்பாக உள்ளது. ஆதலின் புறவினா எனப்பட்டது.
புறவினாவில் இதே புறவினா இப்ப 2 சொல்லிட்டார். மொழிக்கு முதலில் வருகின்ற 3 செய்திகளை 3 வினா எழுத்துக்களை சொல்லி முடிச்சிட்டார். ஏ, யா, ஏ என்று 3 எழுத்துகளுக்கான மொழி முதலில் வருகின்றதை சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப இதை எடுத்துங்க. அடுத்து வந்து மொழி ஈற்றிலே வருவது எது எது? ஆகாரம், ஓகாரம். இது 2ம் மொழி ஈற்றிலே உங்களுக்கு புறவினாவாக ஏகாரம். ஓகாரமும் வரும், ஏகாரமும் வரும் மொழி ஈற்றிலே. ஆகாரம், ஓகாரம், ஏகாரம் இந்த 3மே மொழிக்கு ஈற்றிலே வந்து உங்களுக்கு வினாவாக வரும். அதாவது மன்னனா என்று ஒருவரை கேள்வி கேட்கிறீங்கன்னா, அவன் மன்னனா, அவன் கல்வனா, அவன் அரசனா, அவன் நல்லவனா என்று கேட்கின்ற போது வினா என்ற பொருளிலே வருகின்ற போது அந்த அசை பின்னால் வருகின்ற அந்த ஆ என்ற அசை அவனோ அவனோ கல்வன் என்று கேட்கறீங்கன்னு வச்சுங்க. இந்த இடத்துல ஒரு கேள்விதான். அவனோ கல்வன் என்ற கேள்வி வருகின்ற பொழுது அந்த இடத்திலே இந்த ஓ என்ற அந்த அசையும் உங்களுக்கு வினா பொருளிலே வந்து வினா எழுத்தாக நிற்கிறது. ஆவண்ணாவும் ஓவண்ணாவும் உங்களுக்கு மொழி ஈற்றிலே வந்து உங்களுக்கு வினா பொருளை தந்து வினா எழுத்தாக நின்றது. அதே போல ஏஎன்னா சொல்லுகின்ற போது 2 வழியும் வரும்னு சொன்னார். மொழி முதலிலும் வரும், மொழி இடையில் ஈற்றிலும் வரும். அதுக்கு மொழி முதலிலே வருவது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஏது என்ற சொல் மொழி முதலிலே வந்தது. இந்த இடத்திலே மொழியில கொற்றனே செய்தான், அந்த பரிசை கொற்றனே கொடுத்தான் என்று கேட்கின்ற பொழுது அந்த இடத்திலே உங்களுக்கு கொற்றனே என்கிற அந்த ஏகார அசையும் உங்களுக்கு வினா எழுத்தாக வந்தது. அகவினா தனிமொழியிலும் அகவினா இது சுட்டுக்கும் இந்த பொருளை எடுத்துக்கலாம். அகவினா தனிமொழியிலும் புறவினா தொடர்மொழியிலும் வரும். இந்த ஒரு செய்தியை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். புறவினாவில் மொழி முதல் வருவது சொல்லாகவும், புறவினாவில் வந்து உங்களுக்கு மொழி முதல் வருவது சொல்லாகவும், மெய்யீற்றில் வருவது அசையாகவும் இருக்கும். அக்கொற்றன் என்று வருகின்ற போது ஆ என்ற அந்த சொல் ஒரு சொல்லாகவும், ஈற்றிலே வருகின்ற அந்த புறவினால் அவனே ஈற்றிலே வருகிறது. அந்த இடத்திலே இருக்கின்ற அந்த நே என்பது அசையாகவும் இருக்கும் என்பதை மிக அழகாக இந்த நூற்பாவிலே நமக்கு பதிவு செய்திருக்கிறார். இலக்கண நூற்பாவாக நமக்கு பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியம், வீரசோழியம் ஆகிய இந்த நூற்பாக்களை சொல்கின்றன. ஏ ஓ அம்மூன்றும் வினா. தொல்காப்பியர் இந்த 3 மட்டுமே வினா எழுத்து என சொல்லி மற்ற எழுத்துக்களை குறித்து அவர் வேறு இடங்களிலே பேசுகிறார். அந்த சுட்டெழுத்து என்ற இடத்திலே இந்த 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 நூற்பா இருக்கிறது. தொல்காப்பியம் எழுத்தியல் 32ஆம் நூற்பா. வீரசோழியத்திலே ஏ ஓ வினா அந்தமாம். அந்தத்திலே வருகின்ற போது ஆனாவும் ஏனாவும் ஓனாவும் உங்களுக்கு ஈற்றாக வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்தம்னா அந்தம் ஆதி, ஈற்றில் அந்தம் வருகின்ற பொழுது அது வினாவாக வரும் என்ற செய்தி வீரசோழி ஆசிரியரும் சில இவர்கள் எல்லாம் முதலில் வருகின்ற செய்தியை பற்றியான செய்திகளை இவர்கள் சொல்லவில்லை. இலக்கண விளக்க ஆசிரியர் ஏ யா எய் யா எய்யான்னா ஏ யாவன்னா எய் யா முதலும் அந்த நூலை ஒட்டிய நூற்பா செய்திருக்கிறார். ஆவோ இறுதியும் ஏ இருவழியும் வினாவென வழங்கும் என்ப இன்னும் இந்த நூற்பாவை சொல்லியிருக்கிறார். அடுத்த நூற்பா முத்துவிரியும் ஏயா வினாவென்று இசைக்கப்படுமே, ஏனாவும் யானாவும் வினாவென்று இசைக்கப்படுமே என்று முத்துவிரி ஆசிரியர் இந்த நூற்பாவை சொல்லியிருக்கிறார். ஆக வினாவெழுத்தாக நமக்கு நன்னூலார் காட்டுவது ஏ என்ற குறில், யாவண்ணா என்ற நெடில், அதாவது உயிர்மை எழுத்து. இந்த இடத்திலே உயிரெழுத்துக்களை பற்றி பேச வந்தவர் உயிரெழுத்தை பற்றி தான் பெயர் சொல்லி கொண்டிருக்கிறார். இதிலே வந்து உயிர்மை எழுத்தாகிய யாவண்ணாவை குறித்து பேசுவது சரியில்லையே என்று சொல்வதற்கான ஒரு இடம் உண்டு. அதை தன்னினம் ஒத்த முடித்தல் என்ற உத்தியின்படி தன்னினத்தை, அதாவது இந்த வினா எழுத்து என்பது
உயிர்மை எழுத்திலும் ஒன்று இருக்கிறது என தன்னினம் ஒத்த முடித்தல் என்கின்ற அந்த உத்தியின்படி உயிர்மை எழுத்தில் சொல்ல வேண்டிய செய்தியை இந்த உயிரெழுத்தோடு சேர்த்து உரைத்தார் என்று உரையாசிரியர்கள் இதற்கான விளக்கம் தருவார்கள். என இன்னும் ஒரு சின்ன பாடம் தான் நம்ம பார்த்துட்டு நிறைவு செய்திடலாம். ரொம்ப இதுக்கு விளக்கம்லாம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெயருக்காக தான் அடுத்த பாடத்தை நம்ம பார்க்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். மெய்யெழுத்துகள் 3ஆக வகுக்கப்படுகின்றன. வல்லினம் என்றும், மெல்லினம் என்னும், இடையினம் என்னும், கசடதபர வல்லினம், ஞங்கன நமன மெல்லினம், எரள வரள இடையினம் என்கின்ற நமக்கு செய்தி தெரியும். இதுல ஒண்ணும் பெருசா ஒண்ணு சொல்ல வேண்டியதில்லை. அந்த பெயர்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம். வல்லினம் கசட கசட தபரனாரே. இது இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு என்னும் 6 வல்லினம் எனப்படும். வல்லினம் என்பதற்கான பொருள் என்ன என்றால் வன்மையாக ஒலிக்கும் எழுத்துக்கள். இந்த வல்லினம் 6மே எந்த இடத்திலும் அளவெடுக்காது. அது தன்னுடைய வீரச் செயலோடு வன்மையாக ஒலித்து நிற்கும். மிக எழுத்துகளிலே இந்த மெய்யெழுத்துகளிலே மிக அதிக சவுண்டோடு மிக வன்மையான இடத்திலிருந்தும் மிக உயர்ந்த ஒலியோடு வருவது வல்லினம். வன்மையாக ஒலிக்கும் எழுத்துக்கள் இவை வல்லெழுத்து, வன்கணம், வன்மை, வலி எனவும் பெயர்பர். இந்த பெயர் தான் உங்களுக்கு முக்கியமானவை. ஏன்னா பின்னால நூற்பாவில் இதெல்லாம் வரும். வல்லெழுத்து, வன்கணம், வன்மை, வலி எனவும் பெயர் பெறும். வல்லினத்துக்கு இந்த 4 பெயர்கள் இருக்கிறது. மெல்லினம், மெல்லினம் என நமன என ஆரே, நமன என ஆரே, மெல்லினம் என நமன என ஆரே. இக்கு, இங்கு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு என 6 மெல்லினம் எனப்படும். மெல்லினம் மென்மையாக ஒலிக்கும் எழுத்துக்கள். அதான் வல்லினத்தை நோக்க இந்த மெல்லினம் என்பது மென்மையாக ஒலிக்கும். இதற்கு வல்லினத்துக்கு பிறப்பிடம் மார்பு என்று நமது உரையாசிரியர்கள் இலக்கண நூல் உரைக்கும். மெல்லினத்திற்கான இடம் நமக்கு மூக்கு என்று, மெல்லினம் பிறக்கின்ற இடத்தை மூக்கு என்று, மென்மையான பகுதி மூக்கு. ஒரு சின்ன தட்டுனா கூட நமக்கு ரத்தம் வரும். அவ்வளவு மென்மையான இடத்திலிருந்து, அதாவது வல்லினத்தை நோக்க மெல்லினம் குறைந்து ஒலிக்கும் ஓசையில். அதனால் அதுக்கு மெல்லினம் என்ற பெயர் பெற்றது. இடையினம் எரள வழல எனவாறே. இடையினம் வல்லினம் மெல்லினங்களுக்கு நடுத்தரமாக ஒலிக்கும் எழுத்துக்கள். இடையினம் என்றால் நம்ம என்ன பெரும்பாலும் சின்ன வயசுல தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா, வல்லினம் மெல்லினம் இதற்கு விட மிக குறைந்து ஒலிக்கும் என்ற கருத்தை நம்ம இளம் வயதுல தெரிஞ்சு வச்சிருப்போம். அப்படி அல்ல, வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்ட ஓசையில் ஒலிப்பது மெல்லினம். அந்த மெல்லினம் கூட, அதனால் அது மெல்லினம் என்ற இடையினம் என்று பெயர் பெற்றது. வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்ட ஓசையை கொண்ட காரணத்தால் அது இடையினம் என சொல்லப்பட்டது என்ற ஒரு பொருளும், மற்றொரு பொருள் உங்களுக்கு மார்பை வல்லினம் இடமாக பிறக்கிறது, மூக்கை மெல்லினம் இடமாக பிறக்கிறது. இந்த மார்புக்கும் மூக்குக்கும் இடைப்பட்ட தொண்டையில் உங்களுக்கு இடையினம் பிறக்க. இடையினம் 6 எழுத்தும் பிறக்கின்ற இடம் இந்த தொண்டை என்று கண்டம் என்று மிடறு கண்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே உங்களுக்கு மெல்லினம் இடையிலே தோன்றுவதால், மார்புக்கும் மூக்கிற்கும் இடைப்பட்ட பகுதியில் தோன்றுவதால் இடையினம் என்று சொல்லப்பட்ட என்ற பெயர் பொருத்தம் கூட ஏற்புடையதாக இருக்கிறது என்பதை சொல்லி, இலக்கண நூற்பா வல்லெழுத்தென்ப கசட தபர மெல்லெழுத்தென்ப ஞெங்கன நமன இடையெழுத்தென்ப எரள வழல. தொல்காப்பியம் 19, 20, 21வது நூற்பா. இலக்கண விளக்கம்: கசட தபர வல்லெழுத்து மெல்லெழுத்து ஞெங்கன நமன இடையெழுத்து உணரின் எரள வழல என்பனாற்புலவ. இலக்கண விளக்கம் 7வது நூற்பா. தொன்னூல் விளக்கம், வீரமாமுனி தொன்னூல் விளக்கம். நான் அடிக்கடிக்கு வீரமாமுனிவருடைய பெயரை சொல்வதற்காரன்னா, ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒருவரால் இப்படிப்பட்ட ஒரு அழகிய இலக்கண நூலை எழுத முடிந்திருக்கிறது என்றால், ஏன் நம்மால் இந்த இலக்கண நூலை புரிந்து கொள்ள முடியும்? அந்த மண்ணுக்கே உரியவர்கள் நம்மால் நம்முடைய இலக்கணத்தை புரிந்து கொள்ள முடியாதா? வெளியிலிருந்து வந்தவர்
அங்கு வந்து தமிழ் படித்தவர் கிட்டத்தட்ட அவர் வந்திருக்கும் போதே அவரு வயது முற்றிதான் வந்திருப்பார். வந்தது தமிழ்நாடு முழுவதும் சுற்றி திரிந்து தமிழை கற்றிருப்பார். கற்றவர் ஒரு இலக்கண நூலையே எழுதுகின்ற அளவுக்கு அறிவு பெற்றிருக்கிறார் என்றால் நம்மால் நமது மொழியிலே இந்த அறிவை பெற முடியாதா? கற்றால் நிச்சயமாக நாமும் மூலமாமுனிவருக்கு போல் பல இலக்கண நூட்களின் உரைகளை உரைக்க முடியும். ஏன் இலக்கண நூட்களை கூட நம்மால் படைக்க முடியும் என்பதை உணர்வதற்காகத்தான் வீரமாமுனிவர் அவரை நான் வணங்குகிறேன். அவருடைய ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அவருடைய சொன்ன சொல்லுதான். அவர் தொன்னூல் விளக்கம்னு தனியா இலக்கணம் எல்லாம் எழுதுற தொன்மையாக இருக்கிற இலக்கண நூலுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் என்குதான் அவர் வந்து அந்த தொன்னூல் என்ற நூலை படைச்சார். இலக்கண விளக்க ஆசிரியர் அப்படித்தான். நான் ஒன்னும் புதுசா இலக்கண நூல் எழுதல, ஏற்கனவே எழுதின இலக்கணத்தை விளக்கம் சொல்லுகிறேன் என்று நூற்பா எழுதினார். ஆக தொன்னூலுடைய விளக்கம் கம்முதல் மூவாறு உடல் அவற்றுள் வலி கசட தவற மெலி ஞெங்கன நமன இடை எரள வழல என மூவினமே. தொன்னூல் விளக்கம் 19வது நூற்பா. அடுத்து முத்துவீரியம். வல்லெழுத்தென்பனார் கசட தபர. எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார். அடடா. மெல்லெழுத்தென்பனார் ஞெங்கன நமன இடையெழுத்தென்பனார் எரள வழல. முத்துவீரியம் 14, 16, 18. நடு வேற ஒரு நுட்பாவை சொல்றாரு. அதனாலதான் ஒவ்வொரு எண்ணு தாண்டி போகுது. அடுத்து வீர சொழியம். பெயர்த்திடையா முறிந்திடும். அதாவது பெயர்த்திடை யா முறிந்தன. எம் முதல் யாவுல தொடங்குகின்ற அந்த முதல் எழுத்து 6ம் ஞெகனமன என்று செறிந்தன மெல்லினம். இந்த இடையினத்தை சொல்லிவிட்டோம், மெல்லினத்தை சொல்லிவிட்டோம், செப்பாத எழுத்தா இருப்பது வல்லினம் என்று அப்படியே மாத்தி போடுறார். முதல்ல உள்ளவங்க எல்லாம் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுறாங்க. முதல்ல உள்ளவங்களாம் வல்லினத்தை சொல்லி மெல்லினத்தை சொல்லி இடையினத்தை சொன்னாங்க. வீரசொழி ஆசிரியர் என்ன சொல்றாரு? தலைக்கிழவராரு பாருங்க. இடையினத்தை சொல்லி மெல்லினத்தை சொல்லி வல்லின சொல்றார் வீரசொழி ஆசிரியர். அடுத்து நேமிநாதம். என்றமை மூவாரும் எண்ணுங்கால் ஊன்றிய வன்மை மென்மை இடமையா என்று இந்த நூற்பாக்களுக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற செய்தியை நமது நூட்கள் உரைக்கின்றன. கிட்டத்தட்ட உங்களுக்கு தமிழ் எழுத்துகளின் பெயர்களிலே உங்களுக்கு உயிரெழுத்து என்றும் மெய்யெழுத்தென்றும் அதிலே குறில் என்றும் நெடில் என்றும் குறில் நெடில் சுட்டெழுத்து வினாவெழுத்து என்கின்ற எழுத்துகளின் பெயர்களை சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது, அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். சில நூற்பாக்கள் எவன் என்கின்ற சொல் நமது திருக்குறளிலே சில இடங்களிலே வந்திருக்கிறது. அதை குறித்தான செய்திகளை நான் சொல்கிறேன். நூற்பா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பிற்காலத்திலே உங்களுக்கு பயன்படும். பெண் சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தின் உங்கு அச்சம் எவனோ உயிர்க்கு. இந்த இடத்துல எவன் என்ற சொல் அக்ரணியை குறித்து வந்தது. அத சிறப்பும் செல்வமும் ஈனும் அறத்திற்கு ஆக்கம். அறத்திற்கு ஆக்கம் இந்த உலகத்தில் வேறு ஏது இருக்கிறது? எவன் என்ற சொல் இந்த இடத்திலே வேறு என்ன இருக்கிறது, யாது இருக்கிறது என்ற பொருளிலே வந்தது. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை. அந்த பாட்டு வந்து 31வது நூற்பா. எவனோ என்ற வினா வந்தது. அந்த இடத்திலே 31வது நூற்பாவிலே வந்தது எவனோ என்பது. எவன் என்ற சொல் ஓ, அதாவது ஈக்கசையாக வந்து எவனோ என்ற சொல் அங்கு வினாவாக வந்தது. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதேவன். அறத்தால் வாழ்ந்து விட்டால் உலகத்திலே போய் வேறு என்ன பெற வேண்டியது இருக்கிறது? வேறு ஒண்ணும் இல்ல. இந்த பெறுவதேவன் என்ன பெற வேண்டும் என்கிற என்ன என்ற பொருளிலே வினா பொருளிலே எவன் என்ற சொல் வந்தது. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும். இங்க எவன் செய்யும் உயர்தினையை நீங்க பார்க்க கூடாது. இங்கு வந்து எவன் என்பது அக்ரிணை சொல்லுக்காக வந்தது. எவன் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்
சிறையில போட்டு ஒரு பொண்ணை பூட்டி வச்சா என்ன செஞ்சிடும்? அது எதுவும் செய்யாது. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளே, நிறை காக்கும் காப்பே தலை. இது ஒரு நுட்பா உங்களுக்கு தெரியும். அடுத்து யா என்ற எழுத்து உங்களுக்கு திருக்குறளே வினாப்பொருளே வந்த இடங்கள் உண்டு. 54வது நுட்பா, பெண்ணின் பெருந்தக்க யாவுல. பெண்ணின் பெருந்தக்க யாவுல. பெண்ணின் பெருந்தக்க யாவை இருக்கிறது. அந்த பெண்ணை விட பெருந்தக்கையான ஒரு பொருள் இந்த உலகத்திலே என்னென்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. பெண்ணின் பெருந்தக்க யாவுல, கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். பெண்ணின் பெருந்தக்க யாவுல, கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். வர திருப்பிச்சு. என்னம்மா தலைக்கீழ வருது? நானே தலைக்கீழ திரும்பணுமா? சரி, நான் இந்த பக்கம் திரும்புறேன். நான் இப்படி வச்சுக்கிறேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல, கண் பெண் கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். யாவுல, இந்த இடத்துல யாவண்ணா என்பது உங்களுக்கு வினா பொருளிலே வந்தது. யாகாவாராயினும் நாகாக்க. நாகாக்க என்று இந்த நா பக்கத்துல இக்கு இருக்காது. ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த இடத்துல கொஞ்சம் இலக்கணத்தை பார்த்து நிறைவு செய்யலாம். யாகாக்க இன்னும் வரும்போது நாகாக்க என்ற இடத்துல இக்கு இருக்காது. ஓரெழுத்து ஒரு மொழியாக ஒரு சொல் அது இரண்டாம் வேற்றுமை தொகையாக இருந்தால் அது மிகாமல் வரும் என்பது இந்த ஓரெழுத்து ஒரு மொழி என்ற இலக்கணம் இல்ல. அது வேற மாதிரி இலக்கணத்துல வரும். ஆனால் நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். தீ பூத்ததுன்னு வருகின்ற போது அங்க இப்பு போடணும். எழுவாய்த்தோட தான். தீ பற்றியது, தீ பற்றியதுன்னு இப்பு போடணும். ஓரெழுத்து ஒரு மொழியா வந்தது. இதுவே நா காக்க இக்கு வராது. நாவை காக்கன்னு பொருள். யாகாவராயினும் எதனை காக்க, யாரை எந்த பொருளை காக்காத போனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க நாவை காலுங்கள். காவாக்கால். காவாக்கால்னு அங்க காவா பக்கத்துல இக்கு இருக்கும். காவாக்கால். இந்த கால்னு வருகின்ற அவர்கால் இந்த கால், காவாக்கால். அந்த மாதிரி கால் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாள் இக்கு மிகுந்து வரும். சில இடத்துல காவாக்கால், காவாத கால் இந்த இடத்துல வேற சொல்லு. சில இடத்துல பெயரெச்சமாவே வரும் அந்த சொல்லு. பெயரெச்சமா இருக்கிற அந்த சொல்லிலும் கால் சேர்க்கின்ற போது இக்கு மிகுந்து வரும். அது நான் பின்னாடி நம்ம புணர்ச்சி இலக்கணம் வரும்போது காட்டுகிறேன். சோகாப்பா சொல்லிழக்கப்பட்டு ஊழின் பெருவழி யாவுல. இது ஒரு நுட்பா. ஊழின் பெருவழி யாவுல 380வது நுட்பா. யாவுல என்பது இந்த இடத்துல வினா பொருளில் வந்தது. இன்னும் கூட மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை 636வது நுட்பா. அடுத்து 781வது நுட்பா. செயற்கரிய யாவுல நட்பின். நட்புல சிறந்த நட்பு செய்த பிறகு என்ன பெருசா இருக்குது செய்யறதுக்கு? அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு என்று திருக்குறளிலே எவன் என்று வருகின்ற இடங்களை, நினைவில் வந்த இடங்களை மட்டும் இந்த இடத்திலே உங்களுக்கு சுட்டி காட்டினேன். யா என்ற வினா வருகின்ற இடங்களையும் சுட்டி காட்டினேன். உங்களுக்கு இன்றைய பாடத்திலே ஐயங்கள் இருப்பின் கேட்கலாம். பாடம் இன்றைய நாள் நிறைவடைகிறது. ஐயங்களை கேட்பதற்கு சில நிமிடங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். நல்லது. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஐயங்கள் கேட்பதற்கு நீங்களே உங்களுடைய அந்த கரங்களை உயர்த்தினால் நல்லது. அதாவது இந்த ஜூம் செயலியிலே இருக்கிறது, அல்லது உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தலாம். அது செயல்படுத்துவது சிரமமாக இருக்கும் பட்சத்துல உங்களுடைய கேமராவை இயக்கிவிட்டு வாருங்கள். மோகனா சகோதரி, உங்களை ஒரு நிமிடம். என்னம்மா ஐயா மோகனா? மோகனா காணாமே. அன்மியூட் பண்ணிட்டு வாருங்கள். உங்களுடைய ஒளி வாங்கியை
நீங்க ஐயா வந்துட்டேன். கேளுமா. வீர சோழியத்தை பற்றி ஒரு 2-3 விஷயம் சொல்லிட்டு விடுங்க. தமிழுக்கு எதிரானன்னு சொன்னீங்க. சோ நாங்கள் அதை தெரிஞ்சிருக்கிறது நல்ல நினைக்கிறேன். ஆமாமா, அதுல ஒண்ணும் அவர் வடமொழியினுடைய இலக்கண செய்திகளை எல்லாம் கொண்டு தமிழோடு ஏற்றி நூல் செய்தார். அது இன்னைக்கு நமக்கு குறையா தெரியுது. ஆனா அதுக்கான பின்புலம் நம்ம உணர வேண்டும். பின்புலம் என்ன என்றால், அன்றைய காலம் வடமொழியையும், அதாவது ஒரு பக்கம் நடந்தது மொழியை அழிக்கின்ற செயல்பாடு தொன்று தொட்டே நடந்து வந்தது. அப்படி நடந்து வருகின்ற போது ஏதோ ஒரு சக்தியால் தமிழை முழுமையாக அழிக்க முடியவில்லை. அழித்து விட்டு இப்ப மேலே வட இந்தியாவிலே அங்கிருந்த தாய்மொழியெல்லாம் அழித்து விட்டு வேறு ஒரு மொழி நிலை கொண்டது. ஆனால் தமிழகத்தில் வருகின்ற போது மட்டும் தமிழிலிருந்து பல மொழிகள் பிறந்தனவே தவிர தமிழை முழுமையாக வேற்று மொழிகளுடைய ஆதிக்கம் தமிழை அழிக்க முடியவில்லை. அப்ப வடமொழி என்ன பண்ணுச்சு, அது திட்டமிட்டே அவங்க அழிச்சாங்க. திட்டமிட்டே எல்லாம் மேல்மையில இருந்து கீழே இருந்து. அது அன்றைய காலம். இன்னைக்கு அப்படி யாரும் நமக்கு மதி அப்படி இல்லை. இன்னைக்கு நாமே ஆங்கிலத்தை விரும்புகிறோம், மற்ற பல மொழிகளை விரும்புறோம். ஏன் வடமொழியை கூட இன்னைக்கு நம்ம விரும்புறோம். அதை நம்ம எதிர்க்கல. அது ஒரு இலக்கிய தரமுள்ள மொழி, அதையும் படிக்கணும்ன்ற ஆசை சில பேருக்கு இருக்கிறது. பல மொழிகளை படிக்கலாம். ஆனா அன்றைய காலத்திலே அழிப்பு என்பது தமிழ் மொழியை அழித்தார்கள் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. அது தமிழ் மொழியை வந்தவர்கள் அழித்தார்கள். தமிழ் மொழியை இயற்கை அழித்தது. தமிழ் மொழியை தானே தமிழனே அழித்தான். தமிழ் உள்ள காவியங்களை எல்லாம் எடுத்துன்னு போய் இதையெல்லாம் வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் ஆற்றில ஒரு தேதி போட்டு அந்த தேதியில ஆற்றில விட்டதாகவும், அப்படி விடுகின்ற பொழுது, அதாவது உவேசா போய் கேட்கிறாரு, இந்த சோலைச்சுவடியில கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா உவேசா கொடுக்க மாட்டேன், வேணா நான் ஆத்துல போடுவேன், அது ஏதோ ஒரு நாள் அந்த ஆடி திருவிழா என்று ஆத்துல போடுவேன், நீங்க எடுத்துன்னு போங்க. இன்னும் அந்த பக்கம் ஆத்துல விடுறாங்க. உவேசா காலைல 5 மணிக்கு குளிர்ல போய் உட்காந்துருக்கிறாரா, 4 மணிக்கெல்லாம் ஆத்துல ஓலைச்சுவடி வரும்னு. என்ன ஓலைச்சுவடி வரும்னு ஆத்துல உட்கார்ந்து அந்த பக்கம் விடுறாங்க, இங்க இருந்து பொறிக்கினுக்கிறாராம் ஓலைச்சுவடிகள்லாம். உவேசா தன்னுடைய சுய குறிப்புல எழுதுறாரு இதெல்லாம். அப்ப ஒரு நூல் என்ற தன் நூலை பாதுகாக்க வேண்டும், தன் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை சிந்தை கூட இல்லாமல் தமிழனே தமிழ் அழித்து கொண்டான் என்பதும் ஒரு நிலையில சிந்திக்க வேண்டியது. அப்படி கட்டத்துல தமிழை அழிக்க முடியல என்கின்றது வருகின்ற போது தேவார திருவாசங்கள் தோன்றி தமிழை மேலும் புத்துயிர் பெற்ற செய்தன. சரிதானா? அந்த நேரத்துல வந்த ஒரே ஆசிரியர் என்ன பண்ணாங்க, அவர்கள் பெரும்பாலானவர் படித்தவர்கள் ஆரியர்களாக இருந்த காரணத்தால், வடமொழியாளர்களாக இருந்த காரணத்தால் அவங்க எல்லாருமே வடமொழியும் தமிழையும் கலந்தே பாடல்களையும் குறிப்பா உரைகள் எல்லாம் வடமொழி தமிழை கலந்தே எழுதினாங்க. அது அந்த உரையை நம்ம படிக்க முடியாதுமா இன்னைக்கு. இப்ப தொல்காப்பியத்து உரையை நம்ம படிக்கிறோம், நன்னூல் உரையை நான் இப்ப படிச்சிருக்கீங்களா? வைஷ்ணவத்துல இருக்கிற உரைகளை நம்மால் படிக்க முடியாது. சைவ சித்தாந்தத்துல இருக்கிற உரைகளை நம்ம படிக்கலாம், தமிழிலே இருக்கும். ஆனா வைஷ்ணவ உரைகள் எல்லாம் தமிழ் மொழியும் வடமொழியும் சரிக்கு சமமாக கலந்து ஒரு மொழி உருவானது. அது பேர் மணிப்பிரவாள நடைன்னு அதுக்கு பெயர் வைக்கப்பட்டது. அந்த மொழியை அன்று இருந்த தமிழர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், தமிழ் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட தொட்டு அதையும் இதையும் கலந்து ஓர் இலக்கண நூல் செய்ய வேண்டியது வீரசோழி ஆசிரியருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றுதான். ஏன்னா வீரசோழி தமிழருமா, தமிழர். தமிழர் அவரு வேற்று ஒரு மொழியை கொண்டு தமிழை அழிக்கணும்னு ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டார். என்னுடைய கருத்தை சொல்றேன். அன்றைய அந்த 12, 12, 11ஆம் நூற்றாண்டுல வீரசோழியம் வந்ததாக கருத்து சொல்லப்படுகிறது. 13, 14 சொல்லப்படுகிற இலக்கண வரலாற்றுல. அன்றைய காலம் மணிப்பிரவாள காலம். அப்படி இருக்கலாம், இது என்னுடைய கருத்தை தான் சொல்றேன். அப்படி இருக்கலாம். அப்படி ஒரு மொழி உருவான காரணத்தால் எழுதுகிறார்கள். அதாவது தமிழர்கள் வடமொழியையும் தமிழ் மொழியையும் கலந்து வந்த ஒரு மொழி நடையை தமிழ் உலகம் ஏற்றுக்கொண்டது என்கின்ற ஒரு கருத்தை தமிழ் ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். அப்ப ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு நூலை அவர் சமைத்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். ஆனால் அதை நம்ம இப்ப நடைமுறைப்படுத்த தொல்காப்பியத்தை நடைமுறைப்படுத்துறோம், நன்னூலை படிக்கிறோம், இப்ப எல்லா இலக்கணங்களையும் படிக்கிறோம். ஏன் வீரசோழியத்தை மட்டும் அதுல உள்ள எதையுமே நம்ம வேணான்னு ஏன் சொல்றேன்? எதையும் கிட்டத்தட்ட வேற ஒரு இலக்கணம், தமிழ் இலக்கணம் இல்ல அது.
வடமொழி இலக்கணத்தை எல்லாம் சேர்த்து நம்ம கிட்ட சொல்ல நம்ம இலக்கணம் தான் இருக்குது, நம்ம இலக்கணம் போயிடுமா? அது காலத்தின் சூழல். ஒரு சமயம் வடமொழியும் தமிழும் சேர்ந்து ஒரு மொழி வளர்ந்திருந்தால் வீர சோழியம் ஏற்புடையதாக இருந்திருக்கும். நான் வீர சோழியத்துக்கு இது அதுக்கு ஆதரிக்கிறேன்னு நினைக்க வேணாம். எனக்கு வீர சோழியத்துல எனக்கு ஈடுபாடு இல்லை, ஈடுபாடு கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். வீர சோழியத்தை ஆதரிக்கல. என்ன ஆய்வின் பார்வையில வீர சோழியம் எல்லாமே நமக்கு போதுமா? நானு தொல்காப்பியத்தை சொல்லப்பட்டதை விட மிக அழகாக இலக்கணத்தை என்னுடைய பார்வையில சொல்றேன். சுருக்கி மிக அழகாக உங்களுக்கு இலக்கணத்தை நன்னூலாரும் யாப்பனுகளக்காரியாரும் புறப்பொருள் வெண்பாமாலையும் அணி இலக்கணம் அழகாக சுருக்கியும் விரித்தும் சொல்லி இருக்குது. அணி இலக்கணம் தொல்காப்பியத்தில் பெருசா இல்ல. பின்னால வந்தவர்கள் அணி இலக்கணத்தை தண்டியல் அலங்காரத்தை எடுத்து மிக விரிவாக எழுதினாங்க. அது வடமொழியில இருந்து தான் நமக்கு அணி இலக்கணம் வந்ததாக பேசப்படுகிறது. ஆக விரிவான நூட்களும் அழகான நூட்களும், அது முக்கியமா எழுத்துக்கும் சொல்லுக்கும் யாப்புக்கும் மிக அழகான நூட்கள் நமக்கு பின்னால பவனந்தி முனிவராலும் யாப்பருங்கல ஆசிரியராலும் கொடுக்கப்பட்டு இருக்குது. போதும், வேற என்னமா செய்தி? என்னுடைய கேள்வி அதான் ஐயா. சரிங்க, அது காலத்தின் சூழலா இருக்கலாமா? காலத்தின் சூழலா இருக்கலாம். ஓகே, நன்றி ஐயா. அடுத்ததாக நளினா, நீங்கள் வாருங்கள். இல்ல நானும் இப்ப அந்த வீர சோழியத்தை ஸ்டார்ட் பண்ணினதாலதான் கேக்குறேன். எனக்கு சும்மா ஒரு கேள்விதான் ஐயா. அந்த தமிழ் நான் இந்த சைவமும் படிச்சு கொண்டு இதண்டுக்கு அந்த கந்த புராணத்துக்கு அது சொல்லிக்கல, அதுல ஒரு முருகன் வரலாறு சொல்லிக்க அது அந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் அந்த தேவாரம் அந்த தீட சக்கரம் என்று சொல்லி தண்டுக்க முருகன் அவருக்கு அவர் பிழை என்று சொல்லி அதுல சொல்லிக்கல அந்த வீர சோழியம் என்ற அந்த இலக்கண புத்தகத்துல அது இருக்குன்னு சொல்லி ஏதோ அந்த கதை வாசிச்ச ஒரு ஞாபகம் இருக்கு. நான் தெளிவா சொல்றேனோ தெரியல. சொல்றது புரியுதுமா? முதலில் ஒரு கருத்தை நாம் எல்லாரும் ஒரு கருத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். புராணம் என்பது புனையப்பட்ட கதைகள். இறைவன் என்பது உண்டு, அதை நான் மறுக்கல, நான் அதை மறுத்தவனும் இல்லை. நானே மிகப்பெரிய பக்தி இயக்கத்திலே உடையவன். அதுல நான் இறைவன் என்று ஒரு பொருள் உண்டு. நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறேன். எல்லா மதமும் சொல்லுகின்ற இறைவன் ஒருவன் தான் என்பதை கருத்து உடையவன் நான். எல்லா மதமும் காட்டின இறைவன் ஒரு இறைவன் தான். பல இறைவன் மேல இருந்தான்னு அப்புறம் அங்க போர் நடக்கும். சிவனுக்கும் ஈசனுக்கும், சிவனுக்கும் பெருமாளுக்கும், சிவனுக்கும் அல்லாவுக்கெல்லாம் போர் நடந்துரும். அதெல்லாம் இல்ல. எல்லாம் அவங்கவுங்க மக்கள் அவங்கவுங்க அப்பா சொன்ன பெயர், அவ்வளவுதான். அந்தந்த பகுதியில அந்தந்த சான்றோர் பெருமக்கள் சேர்ந்து இறைவனுக்கு பெயர் கொடுத்தார்கள். அந்த திகட சக்கரம் என்கின்ற அந்த பாட்டினுடைய இலக்கணத்திற்கு விதி வீர சோழியத்தில் இருக்குது. வேற சில விதிகள் வீர சோழியத்தில் தாமா இருக்குது. தமிழ் மொழியினுடைய சில சொற்களுக்கு இப்ப வாழ்நாள் என்பது ஒரு சொல்லு இருக்குது. வாழ்நாள்னு எழுதணும். வாழ்நாள், வாழ் கூட்டல் நாள், வாழ் கூட்டல் நாள் என்ற ஒரு சொல்லு. அதை எழுதுகின்ற போது வாநாள் வாவன்னா தன்னகர நகரம், வாழ்நாள்னு எழுதணும். அப்ப இதுக்கான புணர்ச்சி விதி எங்க இருக்குன்னு நன்னூல்லையோ தொல்காப்பியத்துல இல்ல. இதற்கான புணர்ச்சி விதி உங்களுக்கு வீர சோழியத்துல இருக்குது. அந்த மாதிரி திகர சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திற்கான புணர்ச்சி எந்த நூல்லுக்குன்னா தொல்காப்பியத்திலேயோ நன்னூல்லையோ வேற இடத்துல இல்ல. அது வீர சோழியத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீ சொன்னது எனக்கு புரியுது. வீர சோழியத்துல இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான இப்ப வாழ்நாள் நம்ம யாரும் எழுதுறோம். இப்ப ஒருத்தர் நாலு கேள்வி கேட்கறீங்க, வாழ்நாள் என்ப புணர்ச்சி விதி எப்படி ஐயா வந்ததுன்னு கேட்டா தொல்காப்பியத்து முழு தேடி இருந்தா கிடைக்காது, நன்னூலை தேடினா கிடைக்காது. வீர சோழியத்துல பார்த்தா கிடைக்கும். அப்படி சில விதிகள், ஏன் அந்த விதிகள்லாம் அவர் காலத்துல உருவானது, தொல்காப்பியர் காலத்துல இல்லாமல், நன்னூலார் காலத்துல இல்லாமல் வீர சோழி காலத்துல அந்த சொல்லாட்சி வந்தது. அப்ப அதுக்கு அவர் விதி செய்து வைத்தார், அவ்வளவுதான். சில விதிகள் வீர சோழியத்துல நம்ம இன்னும் கூட நான் ரொம்ப அசந்து போன இடம் வீர சோழியம் என்ற நூலை நான் ஆதரிக்கிறதுக்கு காரணமே சிந்து என்ற சொல்லுக்கு தமிழ்ல ஏன்னா நமக்கு வந்திருக்கின்ற நூட்கள் எல்லாமேமா தொல்காப்பியம் ஆகட்டும் நன்னூல் ஆகட்டும் எல்லாம் இயற்பாட்டுக்கான இலக்கணம், இசைப்பாட்டுக்கான இலக்கணங்கள். இவளிலே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த அளபடை எல்லாம் வருதுப்பா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இசைக்குரிய கூறுகள். தொல்காப்பியம் இசைக்குரிய கூறுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா முழுமையாக இசைக்கான இலக்கணம் தொல்காப்பியத்துல இல்ல. முழுமை இசைப்பா சிந்துக்கோ
வண்ணத்துக்கான இலக்கணங்கள்லாம் தொல்காப்பியத்துல கிடையாது, நன்னூல்ல கிடையாது. ஆக மொத்தம் தொல்காப்பிய நன்னூல் என்பது உங்களுக்கு இயற்பாட்டுக்குரிய இலக்கணம். இப்ப இசைப்பாட்டுக்குரிய இலக்கணத்தை நீங்கள் தேட வேண்டுமான வீர சோழியத்திலே கொஞ்சம் கிடைக்கும். தொல்காப்பியத்திலே இது தொன்னூலிலே கொஞ்சம் உங்களுக்கு தொன்னூல் வீரமாமுனிவர் இசை குறித்தான செய்திகளை எழுதியிருக்கிறார் பிற்பகுதியில அறுவகை இலக்கணம் என்கின்ற ஒரு நூல் இருக்குது. அதுல இசைப்பாட்டுக்கான குறிப்புகள் கிடைக்கும். அறுவகை இலக்கணம் என்ற ஒரு நூல், இசைப்பாட்டுக்கான விரிவான இலக்கணம் அதுக்குள்ள இருக்குது. அறுவகை இலக்கண ஆசிரியரே வண்ணப்பாட்டுக்கான இலக்கண நூலத்தை என்ன வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர், வண்ணச்சரபம் வண்ணத்தியல்னு பேர், அவர் தான் அறுவகை இலக்கணம் எழுதினார். வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் எழுதிய அறுவகை இலக்கணம். 5 இலக்கணம்னு சொன்ன இடத்துல 6வது ஒரு இலக்கணத்தை சொல்லி எழுதினா 6வது இலக்கணம் படிக்கணுமா? அது கிட்டத்தட்ட இன்னைக்கு எழுத்தாளர்கள் படிக்க வேண்டிய ஒரு இலக்கணம். அறுவகை இலக்கணம் 5 இலக்கணம் சரி, எழுத்து, சொற்பொருள், யாப்பு, அணி. 6வது இலக்கணம் என்ற ஒரு இலக்கணத்தை புலமை இலக்கணம் என்ற ஒரு இலக்கணத்தை அறுவகை இலக்கண ஆசிரியர் படைத்திருக்கிறார். அவரே சண்டப்பாட்டுக்கான இலக்கணத்தை எழுதி வச்சார், வண்ணத்தியல் ஒரு நூல். எனவே உங்களுக்கு சில செய்திகள் சிந்து என்று சொல்லப்படுவதற்கான இலக்கணம் எனக்கு எந்த நூல்லையுமே நமக்கு கிடைக்கல. சிந்துன்னா என்ன? இதுக்கு எல்லாரும் குழப்பி இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டு உரை ஆசிரியர் எல்லாம் குழப்பி உரை எழுதுறாங்க. சிந்து என்பது 3 அடிகள்ல வருவது சிந்துன்னு எழுதுறாங்க. சிந்து என்பது 7 சீர்ல வரது சிந்துன்னு எழுதுறாங்க. இதெல்லாம் எழுதுறாங்க உரை ஆசிரியர். சிந்துனதுக்கு சிந்தியல் வெண்பான்னு ஒண்ணு இருக்குது. சிந்தியல் வெண்பா என்பது 3 அடிகள்ல பாடணும், அதனால சிந்தியல் வெண்பான் பெயர் பெற்றது. இன்னும் 7 சீர் பாரதி பாடிய செந்தமிழ்நாடென்னும் போதி நிலை இன்பத்தேன் பாயுது காதி நிலை, இது 7 சீர் இருப்பதால 7 சீர்ல அதுல சிந்து இந்த பெயரெல்லாம் பிழையாக உணர்ந்து கொண்டு உரையும் விளக்கமும் எழுதப்பட்ட காலத்திலே சிந்து என்றால் என்ன என்பதற்கான பொருள் உங்களுக்கு வீர சோழியத்திலே அடிகளை சொல்லுகின்ற இடத்திலே கிடைக்கிறது. அவர் சொல்கிறார், சிந்து என்பது சமமான 2 அடிகளை பெற்று வருவதுதான் சிந்துன்றார். சமமான 2 அடிகள், மேலுள்ள அடிகளிலே 5 சீர்கள் இருந்தால் கீழே உள்ள அடிகளிலும் 5 சீர்கள் இருக்க வேண்டும். ஆக 2 அடிகள் வருவதுதான் சிந்து என்ற செய்தியை சொன்னவர் வீர சோழிய ஆசிரியர். ஏற்கனவே உள்ளவங்க என்ன சொன்னாங்க? 3 அடிகளிலே வருவது குரலை வைத்து 3 அடியிலே வருவது சிந்து என உரைத்தார்கள். 7 சீரிலே இசைப்பாடல்களை பெரும்பகுதி 7 சீரிலே அமைந்திருப்பதால் அதை கண்டு உணர்ந்தவர்கள் 7 சீரிலே வருவது சிந்து என உரைத்தார்கள். ஒரு பொழுதும் இசைப்பாடல்கள் 2 அடிகளும் சமமாக வரும். 2 அடிகளும் சமமாக வருவதும் இசைப்பாட்டு. உங்களுக்கு வேணா சின்னது மின்னதுமா இருக்கலாம், மேல 2 சீர் இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே 3 சீர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஓசையால் அவைகளை நீண்டு சமமாக ஒலிக்கும். இசைப்பாடல்கள் எந்த இசைப்பாட்டு எடுத்தாலும் சரி, நீங்க திரையுலகத்துல நீங்க எடுத்துனாலும் சரி, தமிழிலே பாடப்பட்டு இருக்கின்ற எந்த இசைப்பாட்டும் சமமான 2 அடிகளை பெற்றவை என்பதை நமக்கு உணர்த்துவது வீர சோழியம். சரிதானம்மா? சில செய்திகள் நமக்கு வீர சோழியத்திலிருந்து நுட்பமான செய்திகளை எடுக்கலாம். அன்றைய காலத்தில் வந்த சொற்களுக்கான புணர்ச்சிகள் சிலவற்றை நாம் வீர சோழியத்திலிருந்து எடுக்கலாம். நன்றி ஐயா, நன்றி. சரி. நல்லது. வேற யாராவது இன்றைய பாடத்திலே ஐயங்கள் இருந்தால் மிக விரைவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் என்னம்மா பாடம் 1 மணி நேரம் நின்று 2 மணி நேரம் ஆக்குறீங்க? 1.25 மணி நேரம் ஆகிவிட்டது. யாரும் அப்படி கைகள் உயர்த்துவதாக தெரியவில்லை ஐயா. நாங்கள் நிறைவுக்கு போகலாமா? நிறைவுக்கு போலாம். நாளைக்கு யாப்பிலக்கணம். நாளைக்கு நமக்கு நேரம் மாறுமாமா? ஆமா ஐயா, இன்னைக்கு இரவோட மாறுது. இரவு 2 மணிக்கு. நாளைக்கு நான் வகுப்பு எத்தனை மணிக்கு திறக்கணும்? நீங்க வழமை போல 4 மணிக்கு திறவுங்கள் ஐயா. 4 மணின்னா அது 3 மணியா 5 மணியாமா? அப்ப அதுன்னா 1 மணித்தியாலம் முன்னுக்கு வந்துடும். அப்படின்னா 3 மணிக்கு திறவுங்கள். நான் 3 மணிக்கு திறக்கணும் இல்லையா? ஆமா. சரி, நான் 3 மணிக்கு திறக்கிறேன். மற்றவர்களுக்கெல்லாம் காலம் எப்படி மாறும்? இப்போ ஐரோப்பிய, அதாவது UK இருக்கிறவர்களுக்கு 2 மணியாக இருக்கும்.
மற்றது கனடா அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு 9 மணியாக இருக்கும் காலை. இலங்கையில் இருப்பவர்களுக்கு மாலை 7:30 மணியாக இருக்கும். இலங்கை இந்தியா மாலை 7:30 மணியாக இருக்கும் ஐயா. அதாவது எல்லாருக்கும் முன்னாடி போகுது. ஆமா. சொல்லுங்கள் மோகனா சகோதரி, ஒரு நிமிஷம் பாருங்க. என்னன்னு சொன்னா, நீங்க உங்களோட நேரம் மாத்தலைன்னு சொன்னா, இப்போ போன் இதுல உள்ளதெல்லாம் நாளைக்கு ஐரோப்பிய நேரம் நீங்க 4 மணிக்கு தானே ஓபன் பண்ற நீங்க கிளாஸ் தொடங்குறது. அப்ப இன்றைக்கு இரவைக்கு நேரம் மாறினா போன் எல்லாம் நாளைக்கு 4 மணியை காட்டினா நீங்க போன்ல 4 மணிக்கு தானே தொடங்கணும், 3 மணிக்கு தொடங்கக்கூடாது. நாங்கள் 3 மணிக்கு தான் தொடங்குவோம். ஆக இந்தியா இலங்கையாக்கள் தான் அந்த நேரத்தை கால்குலேட் பண்ணி வரணும். 7:30 மணி அவர்களுக்கு. நான் 4 மணிக்கு வரணும். நான் அதே நேரத்துக்கு நாளைக்கு போன்ல 4 மணிக்கு வந்துருவேன். சரி, ஓகே, புரியுதுமா. நான் 4 மணிக்கு நம்ம எல்லாம் இப்ப போட்ட அந்த நேரம் தான். ஆனா வெளியில உள்ளவங்களுக்கு தான் மாறும். ஐயா. அப்ப வந்து இலங்கை இந்தியாவுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வருமாமா? முன்னாடி முன்னாடி வரும். சிங்கப்பூருக்கு 1 மணி நேரம் முன்னாடி வருமா? அவர்களுக்கு 2:30 மணித்தியாலம் கூட்டி வர வேணும் ஐயா. அப்புறமா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் ஐயா அந்த நேர விவரத்தை. இப்ப அந்த இதை போடணுமா, அறிக்கையை போடணும். இன்னும் போடல தானம்மா, அறிக்கை போடணுமே. அமெரிக்கா கனடாக்கு 10 மணியாக இருக்கும் ஐயா. எங்களுக்கு 4 மணி என்றால் அவர்களுக்கு 10 மணியாக இருக்கும். ஒரு நிமிடம் ஐயா. சிங்கப்பூர் அவர்களுக்கு வந்து சரிம்மா, எனக்கு எழுதி அனுப்புங்க ஒரு 10 நிமிஷத்துல. ஆமா ஐயா, அத சரியா பார்த்துட்டு உங்களுக்கு எழுதி அனுப்பி விடுறேன். அனுப்புங்க. நான் அதை இன்னொரு 1/2 மணி நேரத்துல நான் போட்டு விடுறேம்மா. நல்லது, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. இன்றைய வகுப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்றைய வகுப்பை மிக பயனுள்ள வகையில் மிக அழகாகவும் சிறப்பாகவும் நடத்தி தந்த எங்களுடைய ஆசிரியர் பாட்டரசர் கே பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைய வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.